Hi guys, welcome to Cinema Story. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு தி விச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொரியன் மூவி பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கதையோட ஃபர்ஸ்ட் பார்ட் 2018ல ரிலீஸ் ஆச்சு. செகண்ட் பார்ட் இப்போ 2022ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ரெண்டு பார்ட்டையுமே நம்ம ஒரே வீடியோல பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவோட லென்த் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இந்த படத்தை சஸ்பென்ஸ், த்ரில்லர், சயின்ஸ் ஃபிக்ஷன் சொல்லிட்டு எல்லாம் கலந்து ஒரு கலவையாக எடுத்து வச்சிருக்காங்க. படம் கண்டிப்பாக வேற லெவலில் இருக்க போது இந்த கதையை கடைசி வரைக்கும் பாருங்க, அப்போதான் உங்களுக்கு புரியும். சரி, இப்போ வாங்க நம்ம சினிமா ஸ்டோரிக்கிலேயே போயிடலாம். இந்த கதையோட ஆரம்பத்தில் ஒரு ரிசர்ச் சென்டரை காமிக்கிறாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா வெறும் ரத்த காடாக தான் இருக்குது. அந்த இடத்துல இருக்க சின்ன பசங்களெல்லாம் தாறுமாற அடிச்சு கொண்டுக்கு இருக்கானுங்க. அப்போ தான் இந்த இடத்துல வில்லியை காமிக்கிறாங்க. வில்லி வந்துட்டு, உங்களை நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் தலையில் அடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, அடிக்கிற அடியில் சும்மா மூளை செதறணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இங்கே காமிக்கிறாங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு பயங்கர வேகமாக ஓடிக்கிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு இந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆயிடுது. ஆனால் அந்த பையன் மறுபடியும் இவங்ககிட்டே மாட்டிக்கிறான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வில்லிக்கு அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருக்கான். அவன் வந்துட்டு அந்த பொண்ணு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனை மட்டும் பிடிச்சிட்டு வந்து காமிக்கிறான். வில்லி இதை பார்த்துட்டு, சரி அந்த பொண்ணை சீக்கிரம் கண்டுபிடிங்க, மிஷினை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு மெசேஜ் அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருது. இங்கே அப்படியே கட் பண்ணி ஒரு விவசாய நிலத்தை காமிக்கிறாங்க. அவர் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தூரத்தில் யாரோ கிடக்கிற மாதிரி தெரியுது. அது வேற யாரும் இல்லை, அங்கேருந்து ஒரு பொண்ணு தப்பிச்சு வந்துச்சுல அந்த பொண்ணு தான். அவர் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உடம்பெல்லாம் பயங்கரமான ரத்தக்கரை. டாக்டரை கூப்பிட்டு உடனே ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு. டாக்டர் வந்து பார்த்துட்டு சீக்கிரம் கீழே வருவாங்க, ஆனால் உங்களுக்கு தலையில் பயங்கரமான அடிபட்டிருக்கு, ஸோ முன்னாடி நடந்த எதுக்குமே ஞாபகம் வராது அப்படின்னு சொல்லிட்டு போயிறாரு. இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு யாரும் இல்லை. ஒரே ஒரு பையன் மட்டும் தான் இருந்திருப்பாரு. அவங்களுக்கு ஒரு பேத்தி கூட இருந்திருக்கும். எல்லாருமே ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துருப்பாங்க. ஸோ இந்த குழந்தைய பார்த்தோன்னா கடவுளாக பார்த்து அனுப்பிச்சி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பொண்ணாவே வளர்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்துடுறாங்க. இவங்க தான் நம்ம கதையோட ஹீரோயின். இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு தீவன கடையில் போயிட்டு ஆடு மாடெலாம் ரொம்ப நாளாக பட்னியாக இருக்குது, கொஞ்சம் தீவனம் கொடுங்களேன்னு சொல்லிட்டு கடனுக்கு கேட்டுக்கிருக்காங்க. இந்த கடைக்காரரும் வேற யாரும் இல்லை, ஹீரோயினோட அப்பாவோட ஃப்ரெண்டு தான். அவர் பார்த்துட்டு, என்னதான் உன்னோட அப்பா வந்து எனக்கு ஃப்ரெண்டாக இருந்தாலும் எவ்வளோ நாளைக்கு தான் நான் கடன் கொடுக்குறது, நானும் கடன் தானே நடத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவரோட பையன் ஒருத்தர் இருக்கான். அவனுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூளை வளர்ச்சி சரியில்லாமல் இருக்குது. இதில் நம்ம ஹீரோயின் மேலே ஒரு க்ரஷ் வேற. உடனே என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்க கேட்டுக்கு இருக்கும்போதே அந்த தீவன மூட்டையெல்லாம் வண்டியில் ஏற்றிடுறான். கடைக்காரர் இதை பார்த்துட்டு, டே என்னடா பண்ணிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயின் ரொம்ப தேங்க்ஸ்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வண்டி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. கடைக்காரர் இவரை போட்டு அடிக்கும்போது, அப்பா ஆடு மாடெல்லாம் பாவம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, போடா முட்டாப்பே அப்படின்னு சொல்லிட்டு அடி வெளுக்க ஆரம்பிக்கிறாரு. ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுக்கு இருக்கும்போது ஒரு போலீஸ்கார் ஒன்று வருது. அவர் வந்துட்டு, என்னாச்சு அந்த பொண்ணு உங்ககிட்ட இருந்து எதுவும் திருடிட்டு போயிருச்சா, எதுவும் பிடிச்சி ஜெயிலில் போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே கடைக்காரர் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் ஒன்று வேணாம், என்னோட ஃப்ரெண்டோட பொண்ணு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. போலீஸ்கார் பார்த்தீங்கன்னா, நான் அப்படிலாம் பண்ணுவேனா, அவளும் என் பொண்ணோட ஃப்ரெண்டு தானே, சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அப்படியே டீ சாப்பிட போயிடுறாங்க. இங்கே அப்படியே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் போயிட்டு தன்னோட அப்பா கிட்ட அதெல்லாம் கொடுத்துட்டு அன்றைக்கி நைட்டு நல்லா சாப்பிட்றாங்க. அன்றைக்கி நைட்டு குளிக்கும் போது தான் நம்ம ஹீரோயினோட முதுகை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு நம்பர் மாதிரி ஒன்று எழுதிருக்கு. இதெல்லாம் காமிச்சிட்டு அவங்க குளிச்சு முடிக்க போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பயங்கரமான தலைவலி ஒன்று வர ஆரம்பிக்குது. அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியல. இந்த தலைவலி ஏன் வருது, அதை எப்படி கீர் பண்ணுறதுன்னு அவங்களே ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஸ்கூல் போகும்போது அவங்களோட ஃப்ரெண்டை காமிக்கிறாங்க. அந்த போலீஸ்காரரோட பொண்ணு எந்த நேரம் பார்த்தாலும் ஏதாச்சும் மேக்கப் பண்ணுறது, ஏதாச்சும் போட்டியில் கலந்துக்கிறதுன்னு சொல்லிட்டு எந்த நேரமும் துருதுருன்னு இருந்துக்கு இருப்பாங்க. இவங்களுக்கு நம்ம ஹீரோயினை ஏதாச்சும் ஒரு போட்டியில் கலந்துக்க வைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. அதனால அவங்களே ஃபார்ம் பண்ணி நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் சிங்கர் மாதிரியான ஒரு ஆடிஷனில் கலந்துக்கிற வச்சிட்டாங்க. அந்த ஸ்டேஜுக்கு வந்தவங்க, நீ ரொம்ப சூப்பராக பாடுறமா, உங்கள்கிட்ட வேறு ஏதாச்சும் திறமை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எனக்கு கொஞ்சம் மேஜிக் பண்ண வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேஜிக் ஒன்று பண்ணி காமிக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல அது என்ன மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாருக்குமே காட்டலை. இங்கே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க பண்ண ஷோ அந்த டிவிலலாம் வந்துருக்கு. ஹீரோயினோட அப்பா அம்மா இவங்க மேஜிக் பண்ணதை பார்த்துட்டு, ஏன் இந்த மாதிரி போய் அந்த ஸ்டேஜ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நான் கவனமாக தான்ப்பா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு மறுபடியும் அதே தலைவலி. நம்ம ஹீரோயினால் கொஞ்சம் கூட கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இப்படி இவங்க கஷ்டப்பட்டு இருக்கும்போது தூரத்தில் காமிக்கிறாங்க. வில்லிக்கு கீழே ஒரு அசிஸ்டன்ட் ஒருத்தன் இருந்தான்ல, அவன் தூரத்தில் நின்று நம்ம ஹீரோயினை பார்த்துக்கிருக்கான். இங்கே அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் ஒரு ட்ரெயினில் நம்ம ஹீரோயினையும் அவங்களோட ஃப்ரெண்டையும் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஃபஸ்ட்டு ஆடிஷனில் செலக்ட் ஆகிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் லெவல் போட்டிக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் இன்னொரு இடத்துக்கு போய்க்கிருக்காங்க. இப்படி போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க ஒருத்தன் முட்டை சாப்பிட்றதையே ஆண் பார்த்துக்கு இருக்கான். இவனுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த முட்டையை எடுத்து சாப்பிட்டு, ஏன்னா உனக்கு உண்மையிலேயே தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட கேட்க ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு கண்ணத்திலேயே அறைய வர மாதிரி ரொம்ப வேகமாக வரும்போது நம்ம ஹீரோயினோட கண்ணு அப்படியே டோட்டலாக கலங்கிருது. அவன் இதை பார்த்துட்டு, ஆமாம் உனக்கு உண்மையிலேயே எதுவுமே ஞாபகம் இல்லை போல அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இருடா எங்கள் அப்பா கிட்ட பிடிச்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து மூவ் ஆகி போகும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தெரியாமல் தான் இடிச்சிடுறாரு. தெரியாமல் இடிச்சதுக்கே அவர் அந்த இடத்துல பயங்கரமாக அடிச்சு ட்ரெயினில் தள்ளி விடுற அளவுக்கு ஒரு பயங்கரமான ஆளாக இருக்கான். பார்க்குறதுக்கு தான் டம்மி பீஸாக இருக்கான். இப்படி இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த போட்டியில் போயிட்டு பயங்கரமாக பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இப்படி இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா தூரமாக இருந்து ரெண்டு பேர் பார்த்துக்கிருக்காங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம வில்லியும் வில்லியோட அசிஸ்டண்ட்டும் தான். வில்லி வந்துட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்ட போல அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட்டை பயங்கரமாக பாராட்டிச்சிருக்காங்க. ஸோ இங்கே இவங்க இப்படி அடுத்த லெவலுக்கு பிளான் பண்ணிக்கிருக்கும்போது நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அந்த இடத்துலையும் அவங்களுக்கு மறுபடியும் பயங்கரமான தலைவலி.
அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியல, பாத்ரூமில் உட்காந்து அழுதுக்கு இருக்காங்க. சரி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போய் பார்த்தா டாக்டர் வந்துட்டு உங்கள் மூளையில் வந்து ஒரு பயங்கரமான ப்ரெஷர் இருக்குது, இதை வந்து நம்ம சாதாரணமாக க்யூர் பண்ண முடியாது, இதை க்யூர் பண்ணணும்னா உங்களோட பெத்த அம்மா அப்பா கிட்ட இருந்து எலும்பு மஞ்சை எடுத்து உங்களோட உடம்புல வைக்கணும், அப்படி வச்சா மட்டும்தான் நீங்கள் தப்பிப்பீங்க, இல்லைன்னா ஒரு 2-3 மாதத்தில் உங்களோட மூளை வெடிச்சு நீங்கள் இறந்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. இந்த இடத்துல நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமாக சேடாயிருது. மூக்கிலேருந்து வேறு பார்த்தீங்கன்னா பிளட் வேறு வந்துக்கிட்டே இருக்கு அடிக்கடி. அதை தொடச்சிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்துடுறாங்க. இங்கே என்ன பண்ணிக்கிருக்க, வா ட்ரெயினுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துடுறாங்க. சரி ஆல்ரெடி ட்ரெயினுக்கு வேறு லேட் ஆயிடுச்சு, ஏதாச்சும் கேப் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நின்றுக்கு இருக்கும்போது ஒரு 2 பிளாக் கலர் கார் அந்த இடத்துல வருது. உள்ளேருந்து கோட் சூட்லாம் போட்டு டிப்டாப்பாக கீழே வந்து இறங்குறானுங்க. நம்ம ஹீரோயின்ட்ட வந்துட்டு உங்களுக்கு ட்ரெயினுக்கு லேட் ஆயிடுச்சுல, வாங்க நாங்கள் ட்ராப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்குமே ஒரு மாதிரி பயமாயிருது. ஏன்னா இவங்க மூஞ்ச பார்த்தாலே சரியில்லை. சரி இவங்க 2 பேரையும் கடத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நிறைய சின்ன பசங்க வர ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த கேப்பை யூஸ் பண்ணி நாங்கள் வேறு கேப்பில் போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து 2 பேருமே ஓடி வந்துடுறாங்க. எப்படியோ ஒரு வழியாக தப்பிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினை பிடிச்சி ஊருக்கு வந்துடுறாங்க. ஊருக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்கே இப்போ வேறு யாரும் இல்லை, நம்ம ட்ரெயினில் வந்து நம்ம ஹீரோயினை மாட்டிட்டு போனான்ல அவன் தான். இவனோட பேர் பார்த்தீங்கன்னா நோபல்மேன். இவன் வந்துட்டு நீ எங்கே போனாலும் உன்னை விட மாட்டேன், வீட்டில் உன்னோட அம்மா அப்பாவுக்கு வேறு ரொம்ப வயசாச்சுல, பத்திரமா பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே ரொம்ப பயமாயிருது. உடனே அந்த இடத்துலேருந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கிட்ட உன்னோட அப்பா கால் பண்ணி சொல்லி அவரை உடனே வீட்டுக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு வீட்டுக்கு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் ஃப்ரெண்டோட அப்பாவும் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இந்த வீட்டுக்கு வந்துடுறாரு. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் கார் நின்றுக்கு இருக்கு. அதுக்குள்ள வேற யாரும் இல்லை, அந்த நோபல் மேன் தான். அவர்கிட்ட போயிட்டு உங்களெல்லாம் பார்த்தா புதுசாக இருக்க, ஐடி கார்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து அப்படியே பதறி போய் ஓடி வந்துருக்காங்க. சரி அவ்வளோதான் எல்லாரையும் கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இங்கே வந்து பார்த்தா யாரையுமே கொல்லலை, எல்லாரும் உட்காந்து ஜாலியாக ஜெஸ்வல் அடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஃப்ரெண்டோட அப்பா வந்துட்டு யாருமா அந்த அமெரிக்கன்ஸ், அவனுக்கு உன்னை பற்றி தான் விசாரிச்சுக்கு இருந்தானுங்க, முன்னாடி உனக்கு அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு இவனுக்கு யாரையுமே தெரியாது அங்கிள், இவனுக்கு வேற யாரும் நினச்சி என்ன தேடிக்கிருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அவர் இவனுக்கு மூஞ்ச பார்த்தாலே சரியில்லாமா, பார்த்து கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்படியே இங்கே கட் பண்ணி அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா ஒரு நியூரோ சர்ஜனை காமிக்கிறாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரெயினில் சர்ஜரி பண்ணுறதுல பயங்கரமான ஒரு எக்ஸ்பர்ட். அவர் வீட்டில் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவரோட குடும்பத்தையும் மொத்தமாக அழிச்சிடறானுங்க. அந்த இடத்தையே சும்மா வெறித்தனமாக வேட்டையாடி இருக்கானுங்க. அவர்கிட்ட நீ பேசாமல் எங்கள் கூடயே சேர்ந்துருக்கலாம், தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் அதே இடத்துல கொன்றானுங்க. இப்போ இந்த நியூரோ சர்ஜனோட செக்யூரிட்டி ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து மெதுவாக மிதந்து போய் அந்த கன்னை எடுக்கிறாரு. ஆனால் நம்ம நோபல்மேன் போயிட்டு கன்னை எடுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கன்னை தொடாமே பார்த்தீங்கன்னா அந்த கன்னை கண்ட்ரோல் பண்ணி அவனை அதே இடத்துல கொள்கிறான். ஸோ இவனுக்கு பயங்கரமான ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் மட்டும் கிடையாது, ஒரு பொருளை தொடாமையே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவரும் இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இங்கே வந்து வில்லியை காமிக்கிறாங்க. வில்லி வந்து அந்த அசிஸ்டன்ட் கிட்ட என்னை ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து கூப்பிட்டுருக்காங்க, நான் அங்கே கிளம்பி போகிறேன், நீ வேணா ஒரு ட்ரிப்பு போயிட்டு வாங்க ஹாயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவருக்கு புரிஞ்சிருது இவங்க நம்மளை கழட்டி விட பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அந்த அசிஸ்டன்ட் எனக்கு தெரியும் நீ அவளை உன்னோட டீமில் சேர்த்துக்கணும்னு சொல்லி பார்க்குற, ஆனால் அவள் நீ நினைக்கிற மாதிரி இல்லை, அவள் எல்லாரையுமே அழிச்சிடும், அவள் ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், இந்த ப்ராஜெக்ட்டுக்காக இது வரைக்கும் நான் நிறையா செலவழிச்சிருக்கேன், அவ்வளோ சீக்கிரம் அவளை கொல்ல முடியாது, நீ இதுக்குள்ள தலையிடாமல் உன்னோட வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே சொல்லிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அசிஸ்டண்ட்டுக்கு இதனால பயங்கரமான கோவம் வந்துடுது. இந்த இடத்துல இங்கே அப்படியே கட் பண்ணி இன்னொரு நியூரோ சர்ஜனை காமிக்கிறாங்க. அப்போதே ஒரு நியூரோ சர்ஜனை கொண்டாங்கல்ல அந்த மாதிரி. ஆனால் இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வில்லி கேங்கு ஆப்போசிட் கேங்கு அவங்களுக்கு எதிராக ரிசர்ச் பண்ணக்கூடியவர். இவர் வந்துட்டு ஒரு நியூஸ் பேப்பரை கொடுத்துட்டு இது வரைக்கும் என்னோட டீமில் 2 நியூரோ சர்ஜன் அவள் கொண்டுட்டா, இதெல்லாம் எப்படி இவ இவ்வளோ ஈஸியாக பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அசிஸ்டன்ட்டு அவள் ஒரு டீமை கிரியேட் பண்ணியிருக்கா, அவங்கள வச்சு தான் எல்லாரையும் கொலை பண்ணிக்கிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவங்கெல்லாம் அமெரிக்காவில் உருவாக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த நியூரோ சர்ஜன் சரி எதுவாக வேணா இருக்கட்டும், நீ ஒரு பொண்ணை கொல்லணும்னு சொல்லிட்டு சொன்னில, அவளை கொன்று, ஆனால் அவளோட தலை எனக்கு வேணும், அந்த தலையை வச்சு நான் ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா உன்னோட கை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அந்த அசிஸ்டன்ட் கிட்ட. இப்போ தான் அந்த அசிஸ்டண்டோட கையை காமிக்கிறாங்க. கையை சும்மா வெந்து போய் கொப்பளமாக இருக்குது, ஏதோ கண்டிஷன் மாதிரி. இது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம ஹீரோயின் தான். அவங்க அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ரிசர்ச் சென்டர்லேருந்து தப்பிச்சாங்க இல்லையா, அப்போ தான் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க போல. இதனால தான் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் வந்து நம்ம ஹீரோயினை எப்படியாச்சும் கொண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறியாக இருக்கான். இங்கே அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நல்ல தூக்கம், ஆனால் இந்த தூக்கத்துலேயும் அந்த தலைவலி வர ஆரம்பிக்குது. அப்படியே வழியில் துடிச்சு போய் எந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே யாரோ வர்ற மாதிரி தெரியுது. யார் அது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தலையில் கண்ணை வைக்கிறாங்க. ஆல்ரெடி நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டையும் பிடிச்சிட்டாங்க. அந்த வில்லி குரூப்லேருந்து ஒருத்தன் வந்துட்டு என்ன உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயின் எனக்கு உண்மையிலே தெரியல, ஏன்னா நீங்கள் வேற யாரும் தப்பாக நினச்சிக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு சொல்லும்போது அப்படியா உன்னோட பழைய ஞாபகங்கள் எதுவுமே உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தலையில் வந்து ஒரு காயத்தை காமிக்கிறான். அதுக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் உருவாக்குனது தான். ஹீரோயின் இதை பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கு உண்மையிலே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஓ அப்படியா அப்படின்னா எங்களுக்கு ப்ரூவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதை எப்படி நான் ப்ரூவ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டோட கழுத்தில் கத்தி வைக்கிறானுங்க. இப்போ நீ ப்ரூவ் பண்ணல இவன் இங்கேயே செத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு
இதை கேட்டவுடனே நம்ம ஹீரோயினோட ஃபேஸ் அப்படியே டோட்டலாக மாறுது. ஒரு செகண்டில் அந்த கண்ணை பிடிங்கி அங்கே இருக்க எல்லாருமே பட்டுன்னு ஷூட் பண்ணிட்டு அவனோட ஃபேஸை போயிட்டு அப்படியே சும்மா முறுக்கு உடைக்கிற மாதிரி உடைக்கிறாங்க. நான் தான் சொன்னல, நீ நினைக்கிற ஆள் நான் இல்லைன்னு சொல்லிட்டு கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட தலையிலையும் ஒரு புல்லட்டை இறக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு அப்படியே பயத்தில் ஆடி போய் நிற்கிறாங்க. சரி எல்லாம் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நோபல்மேன் உள்ள வரான். அவன் வந்துட்டு என்னம்மா எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் அதெல்லாம் எனக்கு உண்மையிலே எதுவுமே ஞாபகம் வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ தான் அவன் வந்துட்டு ஓ அப்படியா, சரி எங்கள் கூட வா, நாங்கள் உனக்கு ஞாபகம் வர வைக்கிறோம், எங்கள் கூட ஒழுங்காக வந்துட்டுனா இங்கே இருக்க எல்லாரையும் உயிரோட விட்டுட்டு வருவோம், இல்லைன்னா வயசானவங்கன்னு கூட பார்க்காம எல்லாரையுமே கொன்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஹீரோயினுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வேறு வழி இல்லை. ஸோ கூடவே கிளம்பிடுறாங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த நோபல்மேன் அப்படிங்கிறது யாருன்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இவன் வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோயின் கூட இந்த கதையோட ஸ்டார்டிங்கில் ஒருத்தன் தப்பிக்க ட்ரை பண்ணல ஒரு சின்ன பையன், அவன் தான் இவன். இவனை வில்லி வந்துட்டு அவனோட டீம்லேயே ஒரு ஆளாக வளர்த்துருக்கு. அப்போ தான் இவன் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட நீ ஒன்றும் சும்மாலாம் இவங்க வீட்டு முன்னாடி வந்து மயங்கி விழுகல, இவங்களை பற்றி எல்லாமே ரிசர்ச் பண்ணியிருக்கு, இவங்களோட குடும்பத்தில் எல்லாருமே ஆக்சிடென்ட்டில் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பிளான் பண்ணி தான் இவங்க வீட்டு முன்னாடி வந்து மயங்கி விழுந்திருக்கு, அப்போ தான் ஒன்று ஒரு தத்தெடுத்து வளர்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்காவான ஆள் நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோயின்ட்ட இருந்து எந்த ரியாக்ஷனுமே இல்லை. இங்கே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த அசிஸ்டன்ட் போயிட்டு அவனுக்கு தெரிஞ்ச எல்லாரையுமே கூட்டிகிட்டு இவங்களை ஃபாலோ பண்ணி வந்துருக்கான் நம்ம ஹீரோயினை கொல்றதுக்கு. இங்கே அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயினை பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்ச் சென்டருக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இது வேறு எந்த ரிசர்ச் சென்டரும் இல்லை, கதையோட ஆரம்பத்தில் நிறைய பேரை கொண்டாங்க இல்லையா, அதே ரிசர்ச் சென்டர் தான். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு படையே இருக்குது. இப்போ தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வில்லையும் நம்ம ஹீரோயினும் ஒருத்தர் மீட் பண்ணிக்கிறாங்க. வில்லி வந்துட்டு என்ன உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு எதுக்குமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஓ அப்படியா, சரி விடு நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜெக்ஷனை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட கழுத்திலேயே குத்துறானுங்க. அதை போட்டோன்னா பார்த்தீங்கன்னா அவங்களோட சின்ன வயசில் நடந்த எல்லாமே ஞாபகம் வர ஆரம்பிக்குது. ஏன்னா சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய குழந்தைகளை கடத்திட்டு வந்து அவங்களோட மூளையில் வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. இந்த ஆராய்ச்சியோட அளவு எந்த அளவுக்கு இருக்குன்னா அவங்க மூளையில் இருக்க ஜீனையே டோட்டலாக மாற்றி அவங்களுக்கு மூளையில் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான பெயினை கிரியேட் பண்ணுற அளவுக்கு பண்ணுவானுங்க. இவனுக்கு பண்ணுற டார்ச்சரில் பாதி குழந்தைங்க இந்த ஆராய்ச்சியை போய் இறந்து போயிடும். அதில் பேலன்ஸ் தப்பிச்சவங்க தான் இவங்க. இதில் பார்த்தீங்கன்னா கேட்டகரி 1, 2, 3ன்னு சொல்லிட்டு 3 விதமாக பிரித்து வச்சிருப்பானுங்க. கேட்டகரி 1ல் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆராய்ச்சியில் சக்ஸஸ்ஃபுல் ஆகி அவங்களுக்கு ஃபுல் பவர் இருக்கும். கேட்டகரி 2ல் இருக்கிறவங்களுக்கு இவங்கள விட கொஞ்சம் கம்மியாக பவர் இருக்கும். கேட்டகரி 3ல் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் பீப்புள் மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ இவங்க நினச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு பயங்கரமான மெமரி பவரை கொடுத்துட்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாம் பார்த்தாது, இவங்க ஃபிசிக்கலாகவும் ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஜீனையுமே பார்த்தீங்கன்னா இவங்களோட உடம்புல இன்செர்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி இன்செர்ட் பண்ணனால பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வயலன்ஸுமே கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக இருக்கும். நம்ம ஹீரோயினோட வயலன்ஸை செக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க இருக்க ரூமில் ஒரு தடவை டாக்கை திறந்து விடுவாங்க. அந்த டாக்கு எல்லாத்தையுமே சும்மா கொலவெறித்தனமாக கொண்டு குமிச்சிருவாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லேடி தான் நம்ம ஹீரோயின். இப்படி இவங்க ஆராய்ச்சியில் வின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து ஒரு நியூஸ் ஒன்று வரும். நீங்கள் உங்களோட ஆராய்ச்சியில் வின் பண்ணிட்டீங்க, பட் ஆனால் இந்த அளவுக்கு சக்தி இருக்கவங்களை வச்சுட்டு நம்மளால் சமாளிக்க முடியாது, எல்லாரையுமே கொண்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து ஒரு ஆர்டர் வரும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க குழந்தைங்க எல்லாத்தையுமே சும்மா கொடூரமாக அடித்து கொண்டிருப்பானுங்க. அங்கேருந்து தப்பிச்சவங்க தான் நம்ம ஹீரோயின். இப்போ வில்லி வந்துட்டு உனக்கு எல்லாமே மறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எதை வச்சு தெரியுமா நம்பணும், அந்த சிங்கிங் ஷோவில் உனக்கே தெரியாமல் ஒரு மேஜிக் ஷோ பண்ண தெரியுமா, அதை வச்சு தான் நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது தான் இங்கே அவங்க என்ன மேஜிக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ஆக்சுவலாக மைக்கை தொடாமையாக அந்த மைக்கை கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பொருளை தொடாமையாக அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவரும் நம்ம ஹீரோயினுக்கு இருக்குது. ஸோ இதுலேருந்து தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் உண்மையிலேயே உனக்கு எல்லாம் மறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை உனக்கு ஞாபகம் இருந்தால் இவ்வளோ அப்புறாணித்தனமாக வந்து எங்கள் கையில் மாட்டிருக்க மாட்டில அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு மறுபடியும் அந்த தலைவலி வர ஆரம்பிக்குது. மூக்கிலிருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரத்தம் வடிஞ்சிக்கிட்டே இருக்குது. வில்லி இதை பார்த்துட்டு என்ன ரொம்ப பெயினாக இருக்கா, இதுக்கான மருந்து என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நோபல்மேனை காமிக்கிறாங்க. அவர் இவன் நம்ம எல்லாரையுமே ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்து இருக்கும்போது இங்கே வந்து வில்லியை காமிக்கிறாங்க. வில்லி பார்த்தீங்கன்னா அந்த ஊசியை போட்ட பிறகு நம்ம ஹீரோயினுக்கு தலைவலி ஃபுல்லாகவே கீழாயிருது. அப்போ தான் பார்த்தீங்கன்னா வில்லி வந்துட்டு இது 1 மாதத்துக்கு தான் வேலை செய்யும், உனக்கு ஒவ்வொரு மாதத்துக்கும் டோஸ் வேணும்னா நீ என்னோட டீமில் சேர்ந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. இப்படி கேட்கும்போது தாங்க இந்த இடத்துல சும்மா வேறு லெவலில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. வில்லியை பார்த்து சும்மா வில்லத்தனமாக ஒரு சிரிப்பாங்க பாருங்கள் நம்ம ஹீரோயின். இப்படி சிரிச்சிட்டு எனக்கு தெரியும் இந்த தலைவலிக்கு உங்ககிட்ட மருந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நான் நினச்சதை விடையே இந்த மருந்து நல்லா வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வில்லியோட ஃபேஸ் அப்படியே டோட்டலாக மாறிடும். வில்லி வந்துட்டு இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஒட்டுமொத்த எலக்ட்ரானிக் டிவைஸையுமே நம்ம ஹீரோயின் வந்து கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. பக்கத்தில் இருக்க ஒருத்தங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா தலையிலே ஒரே அடி. அவன் கீழே விழுந்து அப்படியே அந்த உயிருக்கு துடிச்சிட்டு இருக்கும்போது அவனோட தலையில் வந்து ஒரே மிதி, அப்படியே தலை வெடிச்சு செதறும். அந்த அளவுக்கு சும்மா வயலன்ஸ் தெரியும் நம்ம ஹீரோயின் கிட்ட. வில்லி இதை பார்த்து பயந்து போய் உடனே அந்த ரூமுக்குள்ள மயக்க மருந்து செலுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அந்த ரூமுக்குள்ள வெண்டிலேஷன் ஆக்சஸ் இருக்கும்ல, அதை உடச்சிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வில்லி பக்கத்துலேயே வந்து நிற்பாங்க கண்ணை வச்சுட்டு. வில்லினால அவங்க கண்ணு முன்னாடி பார்க்குறத நம்பவே முடியாது. ஒரு செகண்ட் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க எல்லாருமே போட்டு தள்ளிட்டு எப்படி இருக்கீங்க ப்ரொஃபஸர்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் நம்ம எல்லாருக்குமே புரியுது அவங்க எதையுமே மறக்கலை.
ஹீரோயின் வில்லிக்கிட்ட இந்த தலைவலியை கியூர் பண்ணுறதுக்கு நானும் என்னென்னமோ மருந்து தேடி பார்த்தேன், என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ வேறு வழி இல்லாமல் கடைசியாக இதுக்கான மருந்து உங்ககிட்ட தான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். அதனால தான் அந்த சிங்கிங் ஷோவில் வாண்டடாக மேஜிக் ஷோவை பண்ணி காமிச்சேன். இப்படி பண்ணி காமிச்சா என்னை தேடி வருவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு சொல்லும் போது தான் நம்ம எல்லாருக்குமே புரியுது, வில்லி நம்ம ஹீரோயினை தேடி கண்டுபிடிக்கல, ஹீரோயின் தான் வில்லியை வாண்டடாக வர வச்சிருக்காங்க. இதை கேட்டு நம்ம வில்லி அப்படியே ஒரு செகண்ட் ஹரி போயிருக்கும்போது எனக்கு இந்த மருந்துக்கான ஃபார்முலா வேணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் வில்லி சொல்கிற மாதிரி தெரில, காலையே ஒரு சூடு, ஒழுங்காக சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு. இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நோபல்மேன் அவரோட ஆட்களோட உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட்டும் கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அசிஸ்டன்ட் இப்போ யாரையுமே உயிரோட விடாதீங்களான்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஷூட் பண்ண சொல்லிடுறாரு. எல்லாரையும் அவனுக்கு வெறித்தனமாக ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. அந்த நேரம் பார்த்து ஒருத்தன் கதவை போட்டு எறிறான் பாருங்க. நம்ம அசிஸ்டன்ட் பக்கம் இருந்த பாதி பேர் காலி. நோபல்மேன் இதை பார்த்துட்டு இவனுங்களை விடாதீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பிடுறாரு. அசிஸ்டன்ட் இதை பார்த்துட்டு இவனுங்களை தலையில் ஷூட் பண்ணுங்க, அப்போ தான் சாவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாரு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு லேடியை காமிக்கிறாங்க, கத்தியை வச்சுட்டு சும்மா வெறித்தனமாக சண்டை போடுது. அங்கே இருக்க எல்லாரையுமே காலி பண்ணிடுது. இங்கே பார்த்தீங்கன்னா நோபல்மேன் போயிட்டு நம்ம ஹீரோயின் எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு அடி, அப்படியே பார்த்தீங்கன்னா சுவத்தை உடச்சிட்டு உள்ளே போயிடுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பலசாலியாக இருக்கான். ஹீரோயின் மெதுவாக எந்திரிச்சிட்டு, என்னடா தம்பி என்னோட பலசாலியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கழுத்தை பிடிச்சி மேலே தூக்குறாங்க பாருங்க. ஸோ அவனை விட இவங்க பயங்கர வேகமாக இருக்காங்க. ரெண்டு பேரும் ஒருத்தர் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. இவங்க உடம்புல ஏற்படுற காயெல்லாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஆறிடுது. புல்லட்லாம் பார்த்தீங்கன்னா உடனே வெளியே வந்துடுது. அந்த அளவுக்கு ஒரு ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்குது. நோபல்மேன் என்னதான் நம்ம ஹீரோயினை பயங்கரமாக அடித்தாலும் இவங்களோட வேகத்துக்கு அவனால் ஈடு கொடுக்க முடியல. ஒரு ஸ்டேஜில் நம்ம ஹீரோயின் நோபல்மேனை ஒரு மிதிப்பாங்க பாருங்க. அப்பயே அவருக்கு புரிஞ்சிடும் நம்மளால் வின் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா உடனே பக்கத்தில் இருக்க ஒரு கன்னை அவங்க தொடாமையே கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ எந்த ஒரு பொருளையுமே நம்ம ஹீரோயினால் கண்ட்ரோல் பண்ண முடியும். கண்ணை எடுத்து இவரை ஷூட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சைடு வில்லியை ஷூட் பண்ணுறாங்க. நான் தான் இங்கே சண்டை போட்டுக்கிருக்கேன்ல, அதுக்குள்ளே உங்களுக்கு என்ன அவசரம், வெயிட் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேப்பை யூஸ் பண்ணி நோபல்மேன் அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது இந்த தடவை நம்ம ஹீரோயின் பயங்கரமாக அடிச்சு போட்டுறாங்க. நீ திருந்தவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு தலையில் கண் வைக்கும்போது கரெக்டாக அசிஸ்டண்ட் உள்ளே வந்துடுறாரு. அசிஸ்டண்ட் உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை ஷோல்டர்லேயே ஷூட் பண்ணிடுறாரு. உடனே வில்லி வந்துட்டு அவங்க ரெண்டு பேரையுமே கொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த கத்தியை வச்சு ஒரு லேடி சண்டை போட்டுக்கிறேன்ல, அந்த லேடி நம்ம வில்லியோட கழுத்தில் கத்தியை வைக்குது. எப்படி இப்படி கழுத்தெடுத்து கொள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அசிஸ்டன்ட் அந்த லேடியை ஷூட் பண்ணிடுறாரு கழுத்துலையே. ஆக்சுவலாக அந்த லேடி என்னதான் இவங்களோட ஆளாக இருந்தாலும் கொல்றதுல பார்த்தீங்கன்னா அந்த லேடி பைத்தியமே ஆயிடுச்சு போல. வெளியில் பார்த்துட்டு ரொம்ப சூப்பரான வேலை பார்த்த உன்னை நான் ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் வில்லியை ஷூட் பண்ணிடுறாரு. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட் இங்கே வில்லியை கொண்டுட்டு திரும்பும்போது தான் பார்க்குறாரு அந்த லேடி இன்னும் சாகலை. மறுபடியும் எந்திரிச்சு சண்டைக்கு வருது. கத்தி எடுத்துகிட்டு வந்து அசிஸ்டண்டோட கையிலேயே குத்திடுது. அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஆளாக இருப்பார் போல, அதை தலையில் அடிச்சே தூக்கி போட்டுறாரு அங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேப்பில் நம்ம ஹீரோயின் அசிஸ்டண்ட்டை பயங்கரமாக அடிச்சுட்டு அவரோட தலையை உடச்சே கொலை பண்ணிடுறாங்க. ஆனால் இன்னும் அந்த லேடி சாகலை. மறுபடியும் கத்தி எடுத்துகிட்டு வந்து நம்ம ஹீரோயின் மேலேயே குத்திடுது. ஆனால் கரெக்டாக தலையிலே பிடிச்சிடுறாங்க. நீ சும்மாவே இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட தலையை பிடிச்சி நசுக்கிறாங்க பாருங்க. அவங்களோட தலை வெடிச்சு இறந்துடுறாங்க. அந்த அளவுக்கு நம்ம ஹீரோயின் பயங்கர ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்க. அவங்கள கொண்டுட்டு திரும்பும்போது தான் காமிக்கிறாங்க நோபல்மேன் கண்ணோட நிற்கிறாரு. ஆனால் அவரால் ஷூட் பண்ண முடியல. அவரை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஃபுல்லாகவே கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க இவங்களோட மைண்ட் பவர்னால. அப்படியே அவனை ஒரு செகண்ட் பார்த்துட்டு இவங்க மேலே இருக்க கத்தி எடுத்து மேலே குத்திட்டு அந்த கண்ணை எடுத்து தலையில் வைக்கிறாங்க. அவன் இங்கேருந்து வெளியே போயிட்டு உன்னால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் அதே இடத்துல கொண்டுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரிசர்ச் சென்டரில் பேலன்ஸ் மருந்து நிறையா இருக்கும். அதை எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு எங்கே போகிறாங்கன்னா அவங்களோட வீட்டுக்கு தான். அங்கே உள்ளே போகலான்னு பார்த்தா ஆல்ரெடி அந்த இடம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா போலீஸ் நிறைஞ்சிருக்கும். அங்கே இருக்க டெட் பாடிஸ் அது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் டேரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. அவங்களோட ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக கழுத்தில் அடிபட்டிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட அம்மாவுக்கும் பார்த்தீங்கன்னா உடம்பு முடியாமல் இருக்கும். நம்ம ஹீரோயின் நிறைய மருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க இல்லையா, அதை போனால் தன்னோட அம்மாக்கிட்டே கொடுத்துருவாங்க 2 டோஸை தவிர. இது எல்லாத்தையும் அம்மா கொடுங்க, அம்மா கண்டிப்பாக கீராயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 டோஸை மட்டும் இவங்க வச்சுக்கிடுவாங்க. அப்போ தான் ஹீரோயினோட அப்பா இதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாது. ஆனால் நீ இங்கே வந்ததுக்கப்புறம் நீ சின்ன குழந்தையா இருந்தப்போ நிறைய ஆடு மாடுகளை கொடூரமாக கொண்ட உன்னோட அம்மா கிட்ட உன்னை வளர்க்க வேணாம்னு சொல்லிட்டு அப்பயே சொன்னேன். ஆனால் அவள் தான் கேட்கல. ஆனால் நீ வளர்ந்ததுக்கப்புறம் உன்னை என்னோட பொண்ணு மாதிரி தான் வளர்த்தேன். எதுவாக இருந்தாலும் சரி தயவு செஞ்சு திரும்பி வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் கண்டிப்பாக திரும்பி வந்துருவோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. இவங்க தூரமாக போயிட்டு தான் திரும்பி பார்க்குறாங்க. அவங்களோட ஃப்ரெண்டு நின்று அங்கே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கும் அப்படியே ஒரு சிரிப்போட கையை காட்டிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி போகிறாங்க. சரி இதோட இந்த கதை முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா இங்கே கட் பண்ணி இன்னொரு லேடியை காமிக்கிறாங்க. இந்த லேடிகிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட ஃபோட்டோ, இது வரைக்கும் இந்த ரிசர்ச் சென்டரில் எவ்வளோ பேர் இறந்து போனாங்க எல்லா டீட்டெயிலுமே இருக்குது. இந்த லேடி இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அவங்க முன்னாடி உட்காந்துருக்காங்க. இந்த லேடி ஆக்சுவலாக வேறு யாரும் இல்லை, நம்ம வில்லியோட சிஸ்டர் தான். கிட்டத்தட்ட பார்க்க அவங்கள மாதிரியே தான் இருக்குது. இவங்க ஃபைனலாக என்ன கண்டுபிடிச்சிட்ட போல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மெடிசன்ஸை நம்ம ஹீரோயின் முன்னாடி எடுத்து வைக்கிறாங்க. ஹீரோயின் இதை மெதுவாக எடுத்து பார்த்துட்டு நான் தேடி வந்தது இதில், நான் தேடி வந்தது என்னோட உண்மையான அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போ உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிடும் இவங்க தேடி வந்தது மெடிசன் இல்லை, உங்கள் பெத்த அம்மாவோட அந்த எலும்பு மஞ்சள். அந்த டாக்டர் சொன்ன மாதிரி உண்மையான அம்மாவோட அந்த எலும்பு மஞ்சையை எடுத்து வச்சா நம்ம ஹீரோயினுக்கு கியூர் ஆயிரும். அதனால தன்னோட அம்மா யாருன்னு இவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை கேட்டு தான் இங்கே வந்திருக்காங்க.
இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ஒன்றும் பண்ணிடாதம்மா, அம்மா சேஃப்டியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியில் ஒரு உருவம் தெரியுது. அவங்ககிட்ட சொல்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த லேடி பார்த்தீங்கன்னா மூஞ்சிலாம் ஒரு மாதிரி தழும்பா இருக்குது. ஆனால் அந்த லேடி டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் பக்கத்தில் வந்து நிற்கிது. ஹீரோயின் இதை பார்த்துட்டு ஏதாச்சும் பண்ண உன்னோட தலையை வெட்டி தனியை எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு முறைக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இதோட இந்த கதை இங்கே முடியுது. மறுபடியும் அடுத்த பார்ட் ஸ்டார்ட் ஆகுது. இந்த கதையோட ஆரம்பத்தில் நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவங்க அப்பா ஆல்ரெடி சொன்னார்ல, சின்ன குழந்தையா இருந்தப்போ நிறைய ஆடு மாடுகளை வந்து கொடூரமாக கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு காட்சி தான் காட்டிக்கிருக்காங்க. நம்ம ஹீரோயின் அங்கே இருக்க எல்லாத்தையுமே கொண்டுட்டு பயங்கரமாக தலைவலியில் கத்தும்போது பார்த்தீங்கன்னா அங்கே கட் பண்ணி ஒரு வேனை காமிக்கிறாங்க. ஆக்சுவலாக இது நடக்கிறது நம்ம ஹீரோயின் பிறக்கிறதுக்கு முன்னாடி. இந்த காலேஜ் வேனுக்குள்ள பார்த்தீங்கன்னா 2 பொண்ணுங்களை காமிக்கிறாங்க. பக்கத்தில் இருக்க ஒரு பொண்ணு வந்துட்டு அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கும்போது, நேற்று நீ அவங்க கூட டேட்டிங் போனால் தானே எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு சொல்லும்போது வாயை புத்திடுறாங்க, கத்தாத அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி இந்த வேனுக்குள்ள எல்லாருமே ஜாலியாக பேசி சிரிச்சுட்டு போய்க்கு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த வேன் திடீர்னு வேற ஒரு வழியில் போகிற மாதிரி தெரியுது. எல்லாரும் கரெக்டான வழியில் தான் போதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த வேனை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு உள்ளே இருக்க எல்லாருக்குமே மயக்க மருந்து கொடுத்துட்றாங்க. எல்லாரும் அந்த இடத்துல மயங்கி விழுகும்போது இப்போ ஒருத்தவங்க டேட்டிங் போனதாக பேசிக்கிருந்தாங்கல்ல, அவங்கள மட்டும் அந்த இடத்துல தனியாக தூக்கிட்டு போகிறாங்க. இப்போ இவங்க கண்ணு முழிச்சு பார்க்குறாங்க. அந்த இடத்துல நியூஸில் ஓடிக்கிறதுக்கு ஒரு வேனில் இருந்து 30 பேர் கிட்டத்தட்ட பாலத்துலேருந்து விழுந்து எல்லாருமே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் ஓடிக்கிறதுக்கு. ஆக்சுவலாக கொண்டது இவனுங்க தான். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ணி பேசுகிறாங்கல்ல, அந்த வில்லியோட சிஸ்டர், அவங்கள காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்துட்டு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் அது ட்வின்ஸ். இவங்களுக்கு இன்னும் நிறைய சிஸ்டர் அண்ட் பிரதர் இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பார்ட்டோட வில்லியவும் காட்டுறாங்க. அந்த வில்லி வந்துட்டு உனக்கு எதுக்குமே ஞாபகம் இல்லை போல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியே முழிக்கிறாங்க. ஆக்சுவலாக இவங்க வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோயினோட அம்மா தான். இங்கே கட் பண்ணி அப்படியே ப்ரெசென்ட்டில் காமிக்கிறாங்க. ஒரு பிளாக் கலர் கண்ணாடி போட்ட ஒரு லேடியை. இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேங் ஒன்று இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து நோபல் மேனுக்கிட்ட இருந்துச்சுல ஒரு சின்ன கேங்கு, அதே மாதிரி இவங்ககிட்டையும் ஒரு கேங் இருக்குது. இப்போ இந்த கருப்பு கண்ணாடி கேங் எங்கே போகிறாங்கன்னா ஒரு ரிசர்ச் லேபுக்குள்ள தான். நம்மளோட ஃபஸ்ட்டு பார்ட்டில் எல்லாரையும் பூந்து உள்ளே கொண்டானுங்களா சின்ன பசங்க எல்லாரையுமே, அதே மாதிரி இந்த இடத்துலையும் நிறைய பேரை கொள்றானுங்க. சரி எல்லாரும் இறண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்க இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரே ஒரு பொண்ணு மட்டும் கண்ணு முடிக்குது. டக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே எதிர்த்து நடக்க ஆரம்பிக்குது. அந்த ரிசர்ச் லேபை விட்டு வெளியே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா அந்த உலகமே அப்படியே வந்து புதுசாக தெரியுது. கிட்டத்தட்ட பிறந்ததுலேருந்து இந்த ரிசர்ச் லேபை விட்டு இப்போ தான் வெளியே வந்திருப்பாங்க போல். உலகத்தில் இருக்க சத்தம்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அப்படியே தலை வெடிக்கிற மாதிரி இருக்குது. இந்த சத்தம்லாம் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு செட் ஆகுது. ஒரு ஸ்டேஜில் அப்படியே அமைதியாடுறாங்க. இங்கே கட் பண்ணி அப்படியே ஜாங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை காமிக்கிறாங்க. இப்போ இவன் வேறு எங்கேயும் போகல, நம்ம வில்லியோட சிஸ்டர் மீட் பண்ண தான். நம்ம ஹீரோயின் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டோட எண்டில் மீட் பண்ணாங்கல்ல, அவங்கள தான். இவங்களோட பேரை நம்ம சீஃப் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறோம். இப்போ நம்ம ஜாங் இருக்கார்ல, அவங்க வந்துட்டு வில்லி ஒர்க் பண்ணாங்கல்ல, அதே ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு தான் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆனால் நம்ம சீஃப் வந்து அப்படி கிடையாது, ஆல்ரெடி 10 வருஷத்துக்கு முன்னாடியே ரிட்டையர் ஆகிட்டாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த ரிசர்ச் எதையுமே விடுற மாதிரி தெரியல. ஜாங் கிட்ட என்ன அந்த லேப் ரிசர்ச் சென்டரில் ஏதோ பிரச்சனை போல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஜாங் வந்துட்டு ஆமாம் ப்ராப்ளம் தான், ஒரு சின்ன குரூப் வந்துட்டு அந்த லேப் ரிசர்ச் சென்டரை வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, இங்கே ஒரு லேப் ரிசர்ச் சென்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும், மித்த யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 ஆர்கனைசேஷன் நேம சொல்கிறாரு. ஒன்று வந்துட்டு சூப்பர் ஹியூமனிஸ்ட், நம்ம வந்து வில்லி நடத்துனாங்கல்ல ஃபஸ்ட்டு பார்ட்டில் அந்த ரிசர்ச் சென்டர். இன்னொரு ரிசர்ச் சென்டர் பார்த்தீங்கன்னா அலையன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ரிசர்ச் சென்டர் இப்போ அதை தான் அட்டாக் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்துட்டு சரி யாரை வேணா இருண்டு போட்டோம், யார் அட்டாக் பண்ணதுன்னு சீக்கிரம் கண்டுபிடின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஜாங் வந்துட்டு எனக்கு நம்ம வெளியே இருந்து யாரும் இதை வந்து பண்ண மாதிரி தெரில, உள்ளே இருக்கிறவங்க தான் அதை பண்ண மாதிரி தெரியுது. ஒரு பொண்ணு இந்த லேப்ல இருந்து அதுவாக வெளியே நடந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நம்ம சீஃபோட ஃபேஸ் அப்படியே மாறுது. ஏன்னா சீஃப் இது வரைக்கும் ஒரு சின்ன அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிக்கிருந்துச்சு. இங்கே இவங்க பேசிக்கிருக்க இதே நேரத்தில் அந்த லேப்லேருந்து தப்பிச்சாங்க இல்லையா, அந்த பொண்ணை காமிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்டு இதெல்லாம் வந்து புதுசாக தெரியுது. ஏன்னா இப்போ தானே உலகத்தையே பார்க்குறாங்க. ரோடுன்னு கூட பார்க்காம அதோட நடுவில் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கார் பயங்கர வேகமாக வருது. இடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா சருன்னு உரசிட்டு போகுது. சரி கார் போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் மறுபடியும் அந்த கார் திரும்பி ரிட்டர்ன் வருது. உள்ள ஒருத்தன் சிகரெட்டை குடிச்சிட்டு என்ன பாப்பா இங்கே என்ன பண்ணுற, உடம்புலாம் ஒரே ரத்தமாக இருக்குது, எங்கேயாச்சும் போகணுமா, நான் வேணா ட்ராப் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா எதுக்குமே பதில் சொல்லாமல் ஒரு மாதிரி சைலண்டாகவே பார்த்துக்கிருக்காங்க. அவன் பார்த்துட்டு என்ன நீ எதுக்குமே பதில் சொல்ல மாட்டியா, டே உள்ளே என்ன பண்ணுற, இழுத்து உள்ளே போடுறா அப்படின்னு சொல்லிட்டு விபரீதம் தெரியாமல் இந்த பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா காரில் ஏற்றிடுறானுங்க. இந்த காருக்குள்ள பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி யாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி இருக்காங்க. அவங்கள இவனுங்க தான் வந்து கடத்திட்டு போயிருக்கானுங்க ஒரு நில பிரச்சனை போட்டு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்துட்டு ஏன்டா ஒரு சின்ன பொண்ணு கூட விட்டு வைக்க மாட்டீங்களா, ஒழுங்காக இறக்கி விடுங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்தும்போது அந்த பொண்ணு நம்மளோட நம்பர் பிளேட்டை பார்த்துருச்சு. ஒன்றையும் நாங்கள் போட்டு தலை தான் கூட்டு போய்க்கிருக்கோம், இதில் எவிடன்ஸ் வேறு விட்டு வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது யான் வந்துட்டு அதெல்லாம் அந்த பொண்ணு நம்பர் பிளேட்டை பார்த்துருக்குது, ஒழுங்காக கீழே இறக்கி விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் பிளேட்டை சேர்த்து அட்ரஸையும் சேர்த்து சொல்கிறாங்க. இதில் என்ன ஒரு பெரிய காமெடினா அந்த நம்பர் பிளேட்டை பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸ்க்ராட்ச் பண்ணி வேறு வச்சிருந்துருக்காங்க. அந்த கேங் லீடர் இதை பார்த்துட்டு எப்படி உங்க கண்ணுக்கு தெரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சாக்காகிறான். இவங்களோட ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு என்ன நீ குளிக்கவே மாட்டியா, உடம்புலாம் ஒரே ரத்தக்கரையாக இருக்குது, எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் தான் தப்பிச்சு வந்த மாதிரி இருக்குது. இதை பார்த்துட்டு அவன் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது என்ன விடுங்க நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அவன் சிரிச்சுக்கிட்டே நான் என்ன கேட்டுக்கிருக்கேன், நீ என்ன சொல்லிக்கிருக்க, ஒழுங்கா நீ யாருன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நான் போகணுன்னு சொல்லிட்டு அந்த கையை பிடிச்சி
ஒரு திருப்புவாங்க பாருங்க, அந்த ஒட்டுமொத்த காரமே பார்த்தா அப்படியே அலறிடும். ஏன்னா கை 2ஆக முறிஞ்சிரும். அவ்வளோதான், ஒரு செகண்டில் சும்மா அங்கே இருக்க எல்லாரோட கைகளையுமே 2-3 முறிச்சு போட்டுறாங்க. டிரைவர் பயந்துட்டு போய் அந்த காரை கொண்டு போய் காட்டில் விட்டுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா காரு கரப்பாம்பூச்சி மாதிரி அப்படியே கவுந்துருது. உள்ளேருந்து ஒவ்வொருத்தராக எந்திரிச்சு வரும்போது யான் வந்துட்டு வெளியே வந்து பார்க்குறாங்க. பார்த்தீங்கன்னா தலையை முறிக்க போகிறாங்க, அந்த வில்லனோட தலையை. யான் வந்துட்டு எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக பக்கத்தில் வராங்க. ஆக்சுவலாக இவங்க வேறு யாருமே இல்லை, நம்ம ஹீரோயினோட தங்கச்சி தான். இந்த கதையோட ஆரம்பத்தில் ஒரு லேடியை காமிச்சாங்கல்ல, ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ட்வின்ஸ்னு சொல்லிட்டு பேசிக்கிருந்தாங்கல்ல வில்லி குரூப். அவங்களுக்கு பிறந்தவங்க தான் நம்ம ஹீரோயினும் இவங்களும். ஹீரோயின் ஆல்ரெடி ஒரு ரிசர்ச் லேப்லேருந்து தப்பிச்சு வெளியே போயிட்டாங்க. இப்போ தான் இவங்க இந்த ரிசர்ச் லேப்லேருந்து வெளியே வந்திருக்காங்க. ஆனால் இங்கே இவ்வளோ நடந்துக்கு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் எங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கவே மாட்டேங்கிறாங்க. இப்போ யாங் பார்த்தீங்கன்னா அவனோட கையில் வந்து மொபைலை கொடுக்குறாங்க, இந்த 108க்கு ஃபோன் அடிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்கள கொலை பண்ண தான் கூப்பிட்டு வந்தானுங்க. பட் இருந்தாலும் யாங் பாருங்க, இவனுக்கு சித்திரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கையில் கொடுத்துட்டு அந்த இடத்துலேருந்து ஓடி வராங்க. யாங் வந்துட்டு அவங்களோட அங்கிளுக்கு கால் பண்ணிடுறாங்க, இந்த மாதிரி இந்த இடத்துல மாட்டிக்கிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் பார்த்தீங்கன்னா அடுத்த செகண்டே வந்துடுறாரு. ஆக்சுவலாக இவங்களோட அங்கிள் வந்துட்டு ஒரு அனிமல் டாக்டர். அவர் வந்துட்டு பார்த்துட்டு யார் இதெல்லாம் பண்ணுது, அந்த லேண்ட்லார்டு தானே, அவன் தானே இதெல்லாம் பண்ணிக்கிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாரு. ஆனால் யாங் வந்துட்டு அங்கிள் அதெல்லாம் வேணாம், நம்ம முதல்ல இந்த இடத்த விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவர் நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் பார்க்குறாரு. யாருமா அது உடம்புலாம் ரத்த காயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அதே இடத்துல மயங்கி விழுந்துடுறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா போலீஸ்ட்டை கூப்பிட்டு பார்க்காம இவரே ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடாரு. அவர் ட்ரீட் பண்ணும்போது தான் பார்க்குறாரு உடம்பெல்லாம் பயங்கரமான காயங்களாக இருக்குது. ஒரு மாதிரி கண்ணாடி பீஸு, இரும்பு துண்டுகள்னு சொல்லிட்டு உடம்பு மேலே நிறையா போட்டிருக்கு. அவர் அதை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டு பார்க்கும்போது தான் பார்க்குறாரு, அதை எடுத்து முடிச்ச உடனே அந்த காயங்கள் வந்து ஆற ஆரம்பிக்குது. அந்தளவுக்கு வந்து ஹீலிங் ப்ராசஸ் பயங்கர வேகமாக இருக்குது. இதை பார்த்துட்டு யாங்கிட்ட வந்துட்டு இந்த பொண்ணை எங்கேருந்து பிடிச்ச, ஒரு வித்தியாசமாக இருக்குது காயங்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே எல்லாம் சீக்கிரம் சரியாயிரும், அம்மா நீ போலீஸுக்கு கால் பண்ணல தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஏன்னா இவர் வந்து ஒரு அனிமல் டாக்டர் தானே, போலீஸுக்கு கால் பண்ணால் எல்லாருக்குமே பிரச்சனை. யாங் வந்துட்டு நான் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதோட நான் அந்த பொண்ணு கீழார வரைக்கும் என்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இங்கே அப்படியே கட் பண்ணி ஒரு சர்ச்சை ஒன்று காமிக்கிறாங்க. சர்ச்சு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரே ரத்தக்கரை தான். இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஜோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை காமிக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு அசசன் மாதிரி. யாரெல்லாம் வந்து அந்த ரிசர்ச் சென்டர்லேருந்து தப்பிச்சு வந்தாங்களோ அவங்கள வந்து டார்கெட் பண்ணி கொள்கிற ஒரு குரூப் மாதிரி இவங்களை காமிச்சிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு லைட்டாக அசையுது. ஆக்சுவலாக அந்த பொண்ணை கொள்றதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இவ்வளோ சண்டை நடந்திருக்கு. நிறைய வீரர்கள் வந்து இறந்து போயிருக்காங்க. இப்படி ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தன் பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறான், பாஸ் இன்னும் உயிரோட தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஜோ வந்துட்டு டே உன்ட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் கத்தாத அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் முடிஞ்சு க்ளீன் பண்ணுறதுக்கு ஆள் அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகும்போது காமிக்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு தாடிக்காரன் ஒருத்தனை காமிக்கிறாங்க. தாடி வந்துட்டு பாஸ் இந்த தடவை என்னை விட்டு போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கத்தும்போது ஜோ வந்துட்டு எதையுமே கண்டுக்கிறாம ஒரு நோட் புக் ஒன்று வச்சிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இன்னும் உயிரோட இருக்கா, யாரெல்லாம் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கிருக்காங்க. இப்படி நோட் பண்ணிக்கிருக்கும் போது தாடி வந்துட்டு டக்குன்னு வண்டியை வந்து மூவ் பண்ணிடுறாரு. இதில் அவங்க குடிச்சிக்கிற அந்த ட்ரிங்க்ஸ் வந்து கீழே கொட்டிடுது. ஜோ வந்துட்டு ஒன்றை போய் கூட வச்சிருக்கேன் பாரு முட்டாப்பேலை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் தாடி வந்து இதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி தெரியல. என்ன பாஸ் இதுக்கெல்லாம் திட்டுறீங்க, வாங்க பாஸ் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக போய்க்கிட்டு இருக்கான். அன்றைக்கி நைட்டு தான் பார்த்தீங்கன்னா ஜோவோட உடம்பை காமிக்கிறாங்க. உடம்புலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான காயம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் வந்து அந்த ஹீலிங் ப்ராசஸ் பயங்கர வேகமாக இருக்குது. உடம்புல இருக்க வெசல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரச்சகன் படத்தில் வர மாதிரி புடைக்குது. ஆக்சுவலாக இது ஏதோ ஒரு சைடு எஃபெக்ட் மாதிரி தெரியுது. இங்கே அப்படியே கட் பண்ணி யாங்க காமிக்கிறாங்க. யாங்க வந்துட்டு ஹீரோயினோட சிஸ்டர் அவங்களோட வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருக்குங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த இயற்கையான காற்று, ஆடு மாடு எல்லாத்தையுமே பார்த்து அப்படியே ரொம்ப ஹாப்பியாகிற மாதிரி காமிக்கிறாங்க. வீட்டுக்கு போனோன்னே அந்த ஹைவேல பார்த்தீங்கன்னா ஒரு டிவி போர்டு ஒன்று இருக்குது. அதை பார்த்து ஹீரோயினோட சிஸ்டர் வந்து பயங்கரமாக ஆச்சரியப்படுறாங்க. இவங்க 2 பேரும் உள்ளே போகும்போது ஆல்ரெடி அவங்களோட பிரதர் ஒருத்தர் இருக்கார். அவர் பார்த்துட்டு என்ன மூஞ்சிலாம் ரொம்ப அடி வாங்கியிருக்கு, யார் இந்த லேண்ட்லார்டு தானே இப்படிலாம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சை பிடிச்சி பார்க்குறாரு. ஆனால் இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் வந்து தப்பாக நினச்சிக்கிறாங்க. டக்குன்னு கையை பிடிச்சிடுறாங்க. யாங்க வந்துட்டு என்னோட பிரதர் தான், அவனை எதுவும் பண்ணிடு, அதை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு கத்தின உடனே தான் டக்குன்னு விடுறாங்க. ஒரு நிமிஷம் யாங்கோட பிரதர் மேலேங்களையும் பார்த்துட்டு அது யார் எனக்கு தெரியாமல் சிஸ்டர், உனக்கு இங்கே ஆடு மாடு தானே சிஸ்டராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்ல இதை பார்த்தாலும் மாடு மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேலே போகும்போது தான் பார்த்தீங்கன்னா கையை தடவிக்கிட்டே போகிறாரு. சண்டாளி கையை உடச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே அன்றைக்கி நைட்டை காமிக்கிறாங்க. சாப்பிட்டுக்கு இருக்கும்போது நம்ம ஹீரோயினோட சிஸ்டர்கிட்ட என்ன உனக்கு பசிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த சாப்பாடையே குறுகுறுன்னு பார்த்துக்கிருக்காங்க. ஏன்னா இது வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு சாப்பாட்டை பார்த்ததே இல்லை. எங்கூட பிரதர் வந்துட்டு இதெல்லாம் மனுஷன் சாப்பிடுவானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பிளேட்டுக்கிட்ட காலி பண்ணிட்டாரு. நல்லாலன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு புரடிலேயே அடிக்கிறாங்க. அவர் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கத்தும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2 பேருக்குமே சண்டை வந்துடுது. அப்போ தான் பார்த்தீங்கன்னா யாங்கோட பிரதர் வந்துட்டு இவங்களை பிடிச்சி தள்ளி விட்டுறான். அப்படியே யாங்குக்கு இப்போ தான் புரியுது அவன் பெரிய ஆளாக வளன்ட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. யாங் வந்துட்டு உடனே திடீர்னு எங்கேருந்து வந்து என் மேலே இவ்வளோ பாசம், நீ தான் அந்த வீட்டை விட்டு ஓடி போயிட்டில, அப்பாவும் சாகிற வரைக்கும் இங்கே வரவே இல்லை, நான் மட்டும்தான் அந்த வீட்டில் தனியாக இருந்தேன், திடீர்னு சிஸ்டர் எங்கேருந்து வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் நம்ம எல்லாருக்குமே புரியுது யாங் வந்துட்டு ரொம்ப நாளாக இங்கே இல்லைன்னு. ஆனால் இவங்க 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் வந்துட்டு இது வரைக்கும் அந்த சாப்பாட்டை வந்து குறுகுறுன்னு பார்த்துட்டு தானே இருந்தாங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லா சாப்பாடையும் பயங்கர வேகமாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து அந்த சாப்பாடை எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியல, அதான் அப்படி பார்த்துக்கு இருந்தாங்க. யாங்கோட பிரதர் இதை பார்த்துட்டு என்ன மாதிரியான ஜந்திரா அது, இங்கே 2 பேரும் சண்டை போட்டுக்கிருக்கோம், சாப்பாடை இந்த அமுக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு மேலே போயிடுறாரு. அட போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே கட் பண்ணி சீஃபையும் ஜோவையும் காமிக்கிறாங்க. சீஃப் வந்துட்டு ஒரு ஃபைலை ஒன்று கொடுக்குறாங்க. அந்த ஃபைலில் வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் தான்.
சீஃப் வந்துட்டு நம்ம இந்த கதையோட ஆரம்பத்தில் நம்ம ஹீரோயினோட அம்மாவை கொண்டு வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்கல்ல, அதை தான் சொல்கிறாங்க. அவங்ககிட்ட இருந்த அந்த குழந்தையை உருவாக்கக்கூடிய ஆண்டோஜெனட்டிக் ஜீனம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜீனை மட்டும் தனியாக பிரித்து எடுத்து ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அதில் உருவானது தான் நம்ம ஹீரோயினோட சிஸ்டரும். சீஃப் வந்துட்டு இப்போ ஜோ கிட்ட வந்து நம்ம ஹீரோயினோட சிஸ்டரை வந்து கொல்ல சொல்கிறாங்க. ஜோ இதை கேட்டு அதெல்லாம் இருக்கட்டும், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹீரோயின் வந்து உங்களையே தேடி வந்தாங்க, எப்படி அவங்கள உயிரோட விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ தான் சீஃப் வந்துட்டு நான் நினச்ச மாதிரி இல்லை, அவர் ரொம்ப முழுமையாக உருவாயிருந்தா, ஆனால் அவளுக்குலேயும் ஒரு சில வீக்னஸ் இருக்குது, ட்ரக் இல்லாமல் அவரால் ரொம்ப நாளைக்கு உயிரோடு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம தாடிக்காரர் இருக்கார்ல, பக்கத்தில் வந்துட்டு மஞ்சள் வச்சுட்டு கடுக்கு முடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. சீஃப் வந்துட்டு அப்படியே பார்க்குறாங்க, இங்கே என்ன 2 பேரும் பேசிக்கிறோம், நீ என்னடா பண்ணிக்கிறக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஜோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா சரி இந்த ப்ராஜெக்டை நான் எடுத்துக்கிறேன், இதை பண்ணி முடிச்சிட்டேன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு பட்ட அந்த கடன் சரியாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்டை எடுத்துக்கிறாங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா சீஃப் வந்துட்டு ஒரு ட்ராக்கர் ஒன்று கொடுக்குறாங்க. லேபில் உருவாக்கப்பட்ட குழந்தைகளோட உடம்புல போகிற ஒரு சிப் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், இதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஜோ இதை எடுத்து பார்த்துட்டு இது ஒர்க் ஆகிற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாடிக்காரன்ட்ட உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த பஃபலில் ஒரு ஸ்வீட் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கொஞ்சம் கூட விடாமல் வாயில் வச்சு சாப்பிட்டுக்கிருக்காரு. உடனே இதை பார்த்துட்டு அந்த பவல் ஆல்ரெடி கிராக் ஆயிடுச்சு, உடச்சிடாத ஃபஸ்ட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. இவங்க இங்கேருந்து திரும்பி ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கார் ஒன்று ஃபாலோ பண்ணுது. ஜோ இதை பார்த்துட்டு இவனுக்கு யாருன்னு தெரியலையே, காரை டேன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாடிக்கிட்ட சொல்கிறாங்க. தாடி காரை டேன் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா கார் காணாமல் போயிடுது. பின்னாடி வந்தவங்க எங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சடனாக வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அந்த கார் அப்படியே நெளிஞ்சு போயிடுது. 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஆனால் சாகிற மாதிரி தெரியல, மறுபடியும் உள்ளேருந்து எந்திரிச்சு வரானுங்க. உள்ளேருந்து எந்திரிச்சு வரும்போதே பார்த்தீங்கன்னா அந்த காரோட கதவை உடச்சி கையில் எடுத்துட்டு தான் வரானுங்க. தாடி இதை பார்த்துட்டு இன்னைக்கு இவனுக்கு நம்மளை அடிக்காமல் போக மாட்டானுங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே அந்த காரோட கதவை விட்டு எறிகிறானுங்க. ஆனால் இந்த இடத்துல நம்ம எல்லாருக்குமே ஒரு பயங்கரமான சாக்கு. ஏன்னா தாடியை வந்து இது வரைக்கும் ஒரு காமெடி பீஸாக தானே பார்த்தோம். டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த காரோட கதவை வந்து ஒரே கையில் பிடிச்சிருவான். இந்த காரோட கதவை வச்சே பார்த்தீங்கன்னா 2 பேரையும் சும்மா அடி வெளுத்து வாங்குவான் நம்ம தாடி. ஆனால் அவனுங்களும் சும்மா இல்லை, பயங்கர வேகமாக இருப்பானுங்க. தாடி வந்து ஒருத்தனை அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மரக்கல்லில் போய் அப்படியே குத்திட்டு உள்ளே போயிடுவான். பட் இருந்தாலும் ஒரு செகண்ட் பார்த்தீங்கன்னா மறுபடியும் உடச்சி போட்டு சண்டைக்கு வருவான். ஆனால் தாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 பேரையுமே கூலாக அப்படியே அடிச்சு போட்டு சரி போயிட்டு வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம ஜோ வந்துட்டு அடுத்த தடவை உங்கள் பாஸை வந்து பேச சொல்லுங்கள், பக்கத்தில் தான் பஸ் ஸ்டாப் இருக்குது, வீடு போய் சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல இவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம தாடிக்காரோட பவர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். இவங்க 2 பேரும் இங்கேருந்து போகும்போது பார்த்தீங்கன்னா தாடி வந்துட்டு சும்மாவே கண்டுபிடிக்க முடியாது, இந்த ட்ராக்கரை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது, இங்கே எவ்வளோ இடம் இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ட்ராக்கர் சடனாக ஆன் ஆயிடுது. ஹீரோயினோட சிஸ்டர் எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்குமே தெரிஞ்சிருது. இப்படி தெரியும் போது பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினோட சிஸ்டரை காமிக்கிறாங்க. இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு தலைவலி, மூக்கில் இருந்து ரத்தம் வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவங்களோட அம்மாவோட வாய்ஸ் வந்து உங்களுக்கு கேட்க ஆரம்பிக்குது, அம்மா கிட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல இருக்கிற பொருள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிர ஆரம்பிக்கும் போது ஒரு செகண்ட் எல்லாமே அமைதியாயிருது. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்குள்ள நிறைய காசு வர ஆரம்பிக்குது. ஹீரோயினோட சிஸ்டர் போயிட்டு யாருன்னு பார்க்கும்போது அது வேறு யாரும் இல்லை, அந்த லேண்ட்லார்டு தான். நம்ம யாங்க கொள்றதுக்கு ஆள் அனுப்பி வச்சிருந்தான்ல, அவன் இப்போ டேரெக்டாக வந்துட்டான். அவன்ட்டு யாங்கிட்ட என் ஆட்கள் 4 பேர் ஹாஸ்பிட்டலில் ரொம்ப சீரியஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது யாங் பார்த்தீங்கன்னா கன்னை எடுத்து நிப்பாட்டுறாங்க. அவன் இதை பார்த்துட்டு இது உன்னோட அப்பாவோட கண்ணு தானே, இதை உனக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியுமான்னு சொல்லிட்டு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா மேலே ஒரு தடவை ஷூட் பண்ணுறாங்க. டக்குன்னு வில்லன் இதை பார்த்துட்டு என்னடா பார்த்துக்கிருக்கீங்க போய் பிடிங்கன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நம்ம யாங்க்கு வந்து கரெக்டாக ஷூட் பண்ண தெரில, அதுக்குள்ளே போயிட்டு பிடிச்சிடுறாங்க. இந்த நேரம் பார்த்து யாங்கோட பிரதரும் வந்துட்டு வெளியே ஓடி வராரு, என்னோட சிஸ்டரை விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவரையும் பார்த்தீங்கன்னா அடிச்சு போட்டுறாங்க. அந்த லேண்ட்லார்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு உன்னோட அப்பாவும் இப்படி தான் இந்த நிலத்தை எழுதி தரமாட்டேன்னு சொல்லிட்டு என் கையில் செத்தான், இப்போ நீயும் சாக போகிற, ஒழுக்க அந்த நிலத்தை எழுதி கொடு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். ஆனால் யாங் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. பயங்கரமாக அடிக்க ஆரம்பிக்கிறானுங்க. இப்படி அடிச்சுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வீட்டோட மேலே பார்க்குறான் ஒருத்தன், யாராவது இங்கே இவ்வளோ சண்டை நடந்துக்கு இருக்கும்போது ஒரு பொண்ணு மேலே நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த லேண்ட்லார்ட் இருக்கான்ல அவன் ஒரு செகண்ட் ரவுடி அப்படிங்கிறத மறந்துட்டு பாப்பா கீழே விழுந்துட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா மேலேருந்து அப்படியே குதிச்சிடுறாங்க. லேண்ட்லார்ட் இதை பார்த்துட்டு என்னடா நடக்குதுங்க, எதுவும் சர்க்கஸ் எதுவும் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா யாங் பக்கத்தில் ஒருத்தன் நிற்கிறான். பக்கத்தில் போயிட்டு ஒரு அடி அவ்வளோதான் அந்த வீட்டை உடச்சு பறந்துடுறான். பேலன்ஸ் எல்லாரும் அந்த இடத்துல ஓடி வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த காரில் ஒரு மிதி அவ்வளோதான், அங்கே இருக்க எல்லாருமே க்ளோஸ். இதெல்லாம் எனக்கு ஒரு மேட்ரே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ அந்த லேண்ட்லார்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே பயத்தில் உறைஞ்சு போயிட்டு கன் எடுக்கும்போது டக்குன்னு பக்கத்தில் போயிட்டு அந்த கன்னையும் பிடிக்கிறாங்க. அவ்வளோதான், அந்த லேண்ட்லார்டுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே மூச்சே அடைச்சிடுது பயத்தில். ஆனால் யாங் வந்து சடனாக உள்ளே போயிட்டு எதுவும் பண்ணிடாத அவனை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இனிமேல் இந்த பக்கம் வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி அனுப்பி வைக்கிறாங்க. அவன் எந்திரிச்சு பயத்தில் ஓடிடுறான். இந்த இடத்துல நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சாம்பிள் தான் காமிச்சிருக்காங்க. யாங்கோட பிரதர் இதெல்லாம் பார்த்துட்டு இது என்ன ஏழை, நான் இதை எங்கேருந்து கூப்பிட்டு வந்தேன், இதை மட்டும் நம்ம யூடியூப்பில் வீடியோ எடுத்து போட்டோம் சும்மா ப்ராஃபிட் அல்லும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிருக்கான். யாங் இதை பார்த்துட்டு இவனுக்கு என்ன தலையில அடிபட்டுருச்சா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிருக்காங்க. இங்கே அப்படியே கட் பண்ணி ஜோவை காமிக்கிறாங்க. ஜோ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ அடுத்த நாள் ஜோவை வந்துட்டு யார் மீட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஆல்ரெடி சீஃபை மீட் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துட்டு போனார்ல அவர் தான்.
ஆக்சுவலாக இவங்க 2 பேருமே ஒருத்தர் 10 வருஷத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. பட் ஆனால் இவங்களோட பேக் ஸ்டோரி எதுவுமே இந்த இடத்துல போல. ஜான் வந்துட்டு நீ எதுக்காக இங்கே வந்திருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியும். சீஃபுக்காக அந்த பொண்ணை கொள்ள தானே வந்திருக்கு. ஆனால் நீ நினைக்கிற அளவுக்கு இது ஈஸியானதில்லை. ஆல்ரெடி நீ கொல்ல வந்திருக்க பொண்ணோட சிஸ்டர் நிறைய லேப் அட்டாக் பண்ணியிருக்காங்க. நிறைய ட்ரக்ஸ் காணாமல் போயிருக்கு. ஆக்சுவலாக இவர் வந்து நம்ம ஹீரோயினை தான் சொல்கிறாரு, தயவு செஞ்சு இதுலேருந்து வெளியே போயிரு, நீ நினைக்கிற அளவுக்கு ஈஸியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்ணுறாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஜோ கேட்குற மாதிரி தெரில. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ என்னோட வழியில் குறுக்க வராது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே அப்படியே கட் பண்ணி அந்த கருப்பு கண்ணாடி குரூப்பை காமிக்கிறாங்க. இந்த கதையோட ஆரம்பத்தில் போயிட்டு நம்ம ஹீரோயினோட சிஸ்டரை கொல்ல பார்த்தாங்கல்ல, அந்த குரூப்பை தான் இப்போ மறுபடியும் நம்ம ஹீரோயினோட சிஸ்டரை வந்து தேடி வந்துருக்காங்க. இந்த பக்கம் அந்த லேண்ட் லார்ட் வந்துட்டு திருந்துற மாதிரி தெரில. என் கூட அங்கிள் இருக்கார்ல, அவர்கிட்ட போயிட்டு அவரோட 2 விரலை வந்து வெட்டி எடுத்துடுறான் அந்த பொண்ணு யாருன்னு கேட்டு. இந்த மாதிரி இங்கே எல்லாருமே இவங்களை தேடி வந்துருக்கும் போது இவங்க எதுக்குமே தெரியாமல் ஷாப்பிங் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக இருந்துருக்காங்க. என் கூட பிரதர் வந்துட்டு நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் கூட ரொம்ப க்ளோஸ் ஆகிறாரு. இவங்க பார்த்தீங்கன்னா அந்த சூப்பர் மார்க்கெட்டில் இருக்க எல்லாத்தையும் ஒன்று விடாமல் எடுத்து சாப்பிட்டுருக்காங்க. என் கூட பிரதர் வந்துட்டு கொஞ்சம் அமைதியாரு, வயிற்றில் என்ன தான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இப்படி இவங்க சந்தோஷமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா என் கூட அங்கிள் கிட்ட இருந்து ஃபோன் வருது. யாங் போயிட்டு அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வீட்டில் விடும்போது தயவு செஞ்சு அந்த பொண்ணை அனுப்பிச்சிரு, அந்த லேண்ட் கூட நம்மளால் மோத முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் நம்ம யாங்கு பார்த்தீங்கன்னா அவங்களை அனுப்பி வைக்கிறதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. டபுள் மைண்டாக வந்து காரில் உட்காரும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜோ வந்துடுறாங்க. அவங்க வந்துட்டு பயப்படாத, நம்மளுக்குள்ள பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இங்கே கட் பண்ணி அந்த லேண்ட்லார்டை காமிக்கிறாங்க. அவன் வந்துட்டு அப்படியே ஃபோனில் பேசிக்கிட்டே அவனோட லொக்கேஷனுக்கு உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா இங்கே வேறு யாரும் இல்லை, அந்த கருப்பு கண்ணாடி குரூப் தான். அங்கே இருக்க ஒட்டுமொத்த வேறையுமே போட்டு தள்ளிடுறானுங்க. லேண்ட்லார்ட் அப்படியே பயந்து நிற்கும் போது நீ உன்னோட இதயத்தை பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருப்பு கண்ணாடி பொண்ணு கேட்குது. இங்கே அப்படியே கட் பண்ணி இவங்களை காமிக்கிறாங்க. யாங்கூட பிரதர் அவங்கக்கிட்ட நம்ம ஹீரோயின் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து அந்த மைக்கை தொடாமையே மூவ் பண்ணியிருப்பாங்கல்ல, அதை போட்டு காமிச்சிட்டு சாப்பிட்றது, யாரோட எலும்பு உடைக்கிறது, இந்த மாதிரி இல்லாமல் வேறு ஏதாச்சும் ஸ்பெஷல் திறமை அவங்ககிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே பின்னாடி பார்க்குறாங்க. அவர் வந்துட்டு ஏன் என்ன குறுகுறுன்னு பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்க எல்லா பொருளையுமே கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க, ஈவன் பூனை உட்பட. அவன் வந்துட்டு அப்படியே சாக்காய் பார்த்துக்கும்போது தயவு செஞ்சு அந்த ஆண்டடாக விட்டு டிவி பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா தான் அது எல்லாத்தையுமே கீழே இறக்குறாங்க. இப்படி இவங்க 2 பேரும் இங்கே பேசிக்க இருக்கும்போது அப்படியே ஜோவை காமிக்கிறாங்க. ஜோ வந்துட்டு ஹீரோயினோட சிஸ்டர் வந்து அந்த லேப்லேருந்து தப்பிக்கும் போது நிறைய பேரை கொண்டிருப்பாங்க இல்லையா, ஸோ அதை வந்து போட்டு காமிக்கிறாங்க. போட்டு காமிச்சிட்டு உன்னோட பிரதர் உனக்கு உயிரோட வேணும்னா நாங்கள் சொல்கிறத கேளு, அவன் வந்துட்டு ஒரு மான்ஸ்டர், எப்போ டர்ன் ஆவா அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோனை ஒன்று கொடுக்குறாங்க. யாங்க்கு பார்த்தீங்கன்னா அப்படியே மனசை கேட்கல. ஏன்னா உயிரை காப்பாற்றின இந்த பொண்ணை போயிட்டு எப்படி இவங்ககிட்ட மாட்டி விடுறது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் ஜோ பார்த்தீங்கன்னா எல்லா வெப்பன்ஸையுமே எடுத்துகிட்டு ரெடி ஆகிறாங்க அட்டாக் பண்ணுறதுக்கு. அப்போ தான் ஜோ வந்துட்டு ஏன்டா எல்லாரும் அவங்கவுங்க பொசிஷனுக்கு போயிட்டாங்கல்ல, நீ போலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பாஸ் நான் உங்களை கவர் பண்ணுறேன் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நான் தான் ஒன்றா கவர் பண்ணுற மாதிரி தெரியுது, முன்னாடி போடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை திட்டிக்கிட்டே இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே வெப்பன்ஸை வச்சுட்டு ரெடியாக இருக்காங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அந்த டிவி போட்டிருக்கல அதில் ராக்கெட் லாஞ்சரை வச்சுட்டு ரெடியாக இருக்காரு. இங்கே வீட்டுக்குள்ள யாங்கோட பிரதர் பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட சிஸ்டரை விடுற மாதிரி தெரியல, பக்கத்தில் உட்காந்து விளாண்டுக்கிட்டே இருக்காரு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா யாங் டயத்தை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. டயத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தன்னோட பிரதர்கிட்ட தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளியே ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவன் வந்துட்டு என்ன சொல்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட சிஸ்டருக்கு எல்லாமே புரிஞ்சிருது, அட்டாக் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதே நேரத்தில் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டைம் வந்துருச்சு, ஏன் இன்னும் இவங்க 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே ஓடியாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆக்சுவலாக ஜோ பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரையுமே வந்து ஹீரோயினோட சிஸ்டரை மட்டும் வீட்டுக்குள்ள விட்டுட்டு வெளியே வர சொல்லியிருக்காங்க. ஆனால் ஜோ வந்துட்டு ஏன் இவங்க 2 பேரும் இன்னும் உள்ளே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நிறையா கார்ஸ் வர ஆரம்பிக்குது. இது வேறு யாரும் இல்லை, அந்த கருப்பு கண்ணாடி குரூப் தான். லேண்ட்லார்டை கூட்டிக்கிட்டு எல்லாருமே ஒரு குரூப்பாக வரானுங்க. ஜோ இதை பார்த்துட்டு இது வேறையா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே அந்த வீட்டை சுற்ற ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா யாங்க ஒரு கண்ணை எடுத்துகிட்டு வெளியே வந்து நினைச்சாங்க. உங்களுக்கு எத்தனை வாட்டிடா சொல்கிறது இங்கே வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேப்பில் யாங்கோட பிரதர் போயிட்டு நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் வந்து அந்த இடத்துலேருந்து போக சொல்லிடுறாரு. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போயினா மெயின் ரோடு வரும், அங்கேருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அப்படியே போகாமல் அதே இடத்துல நிற்கும்போது எல்லாம் சரியானதுக்கப்புறம் நீ திரும்பி வந்துடு, நான் உனக்கு நிறைய பீஸா வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சிஸ்டரை பார்க்குறதுக்கு ஓடுறாரு. இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அந்த டிவி போர்ட்லேருந்து ஒருத்தர் ராக்கெட் லாஞ்சரை வச்சு பார்த்துக்கிட்டே இருக்காரு. சரி ராக்கெட் லாஞ்சரை வச்சு ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா யாங்கோட பிரதர் உள்ளே இருக்காரு. ஸோ இவர் எப்போ வெளியே போவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காத்துக்கிட்டே இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த லேண்ட்லார்டு நம்ம யாங்கிட்ட ஒழுங்கு அந்த பொண்ணு எங்கேன்னு சொல்லிடுன்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆனால் நம்ம யாங்க வந்துட்டு எந்த பொண்ணை பற்றி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக கேட்குறாங்க. அவன் டென்ஷன் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா யாங்க வந்து இதே இடத்துல ஷூட் பண்ணிடுறான். யாங்கோட பிரதர் கரெக்டாக அந்த வீட்டை விட்டு வெளியே வரும்போது அந்த ராக்கெட் லாஞ்சரை வச்சிருந்தவர் அந்த வீட்டையே அப்படியே வெடிக்க வச்சுறாரு. ஜோவும் தாடி வந்து உடனே அந்த இடத்த செக் பண்ணுறாங்க, ஹீரோயினோட சிஸ்டர் இறந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த இடத்துல இல்லை, தாடி வந்துட்டு இன்னொரு மிஸ்ல எக்ஸ்ட்ரா லான்ச் பண்ணியிருக்கணும் போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சிருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா யாங்கோட பிரதர் வந்துட்டு பயங்கரமாக அழுதுருக்காரு தன்னோட சிஸ்டரை கட்டி பிடிச்சி. ஜோ வந்துட்டு அந்த ராக்கெட் லாஞ்சர் வச்சிருந்தார்ல அவர்கிட்ட கேட்டுக்கிருக்காங்க ஏதாச்சும் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் அங்கே எனக்கு எதுவும் தெரியல, ஆனால் பக்கத்தில் ஏதோ தெரியுது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு கத்தியோட அப்படியே மேலே இருந்து ஜம்ப் பண்ணுது. இது வேறு யாரும் இல்லை, அந்த கருப்பு கண்ணாடி குரூப்பில் இருந்துச்சுல அந்த பொண்ணு தான். கத்தியை வச்சு சும்மா வேறு லெவலில் சண்டை போட ஆரம்பிக்குது. ஆனால் அவனும் வந்து விடுற மாதிரி தெரியல, கண்ணை வச்சு ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனால் கண்ணை விட பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு கத்தியை வச்சு சும்மா பயங்கரமாக சண்டை போடுது. ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கீழே தள்ளி விட்டு அவனோட கழுத்தை அப்படியே 2 அறுத்து கொலை பண்ணுது. இந்த பக்கம் அந்த லேண்ட்லோட் வந்துட்டு ஏன்டா அவங்க குடும்பத்துக்கு வேறு வேலை இல்லையா, எல்லாரும் என் கையிலேயே வந்து சாகுறீங்க, சரி நீயும் போய்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ண போகும்போது பார்த்தீங்கன்னா ஜோ வந்துட்டு லேண்ட்லார்டை கரெக்டாக ஷூட் பண்ணிடுறாங்க.
அவங்க வந்துட்டு எல்லாரும் ஒழுங்காக ஓடி போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது தான் பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு கண்ணாடி வந்துட்டு எல்லாத்தையும் நீனே முடிவு பண்ணிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தான் அதோட பவரை காமிக்குது. அங்கே இருக்க எல்லாத்தையுமே அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு இந்த லேண்ட்லார்டு கூட ஒரு குரூப் வந்திருக்கும்ல, அவங்க எல்லாருமே அந்த கம்பை வச்சு அப்படியே அதே இடத்துல கொள்ளுது. எக்ஸ்பென் படத்தில் வர்ற மாதிரி தாடி இதை பார்த்துட்டு பாஸ் பார்த்தீங்களா நம்மளோட பயங்கரமான ஆளாக இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது வாயை மூட்டு ஷூட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஃபைட் ஆரம்பிக்குது. 2 பேரும் மாறி மாறி ஷூட் பண்ணுறாங்க. பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரும் இவங்கள விட ரொம்ப ஸ்பீடாக இருக்காங்க. ஜோ வந்துட்டு ஒருத்தவங்களோட கையை ஷூட் பண்ணும்போது தான் பார்க்குறாங்க அந்த கையை அடுத்த செகண்டே வந்துடுது. அந்த அளவுக்கு ஹீலிங் ப்ராசஸ் பயங்கர வேகமாக இருக்குது. இவனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களை ரொம்ப அசால்ட்டாக அடிக்கிறானுங்க. ஜோ இதை பார்த்துட்டு என் கூட பிரதர்கிட்ட தயவு செஞ்சு இங்கிருந்து ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அவன் கேட்குற மாதிரி தெரில. அந்த லேண்ட்லார்ட் இருக்கான்ல, அவன் உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஷூட் பண்ண போகும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக தாடி வந்து கையிலேயே மேலே இருந்து ஜம்ப் பண்ணுறாரு. ஆனால் அதுக்குள்ளேயும் அவன் வந்து ஷூட் பண்ணிடுறான். சரின்னு சொல்லிட்டு இவனை கவர் பண்ணுறதுக்கு ஜோ உள்ளே வந்துடுறாங்க. ஜோ மேலேயே அந்த குண்டு போட்டுருது. தாடி வந்து இதை பார்த்துட்டு பாஸ் உங்கள் மேலே குண்டு போட்டுருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த சூட்டில் வந்து ஓட்ட போட்டிருக்கும்ல, இதை பார்த்துட்டு பாஸ் நியூ ட்ரெஸ் பாஸ் அதுக்குள்ளேயும் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இதுதான் நீ கவர் பண்ணுறதா ஒன்றை போய் கூட கூட்டு வந்தேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது தான் என் கூட பிரதரை காமிக்கிறாங்க. ஆக்சுவலாக ஜோ மேலே பட்ட குண்டு பார்த்தீங்கன்னா அவங்கள தாண்டி போயிட்டு என் கூட பிரதர் மேலே பட்டுருச்சு. ஸோ என் கூட பிரதருமே வந்து இதே இடத்துல இறந்துறாரு. இங்கே அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினோட சிஸ்டரை காமிக்கிறாங்க. அந்த ராக்கெட் லாஞ்சர் பட்டத்தில் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே போய் விழுந்திருக்காங்க. இப்போ அப்படியே மெதுவாக எந்திரிக்கிறாங்க. எந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்களோட நினைவுகள் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அவங்க அந்த யாங் கூட இருந்தது, யாங் பிரதர் கூட ஹாப்பியாக இருந்தது எல்லாத்தையுமே நினச்சிக்கிருக்காங்க. இப்படி எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த டிவி போர்டில் வந்து ஒருத்தனை கொண்டு சில ஒரு லேடி கட்டி வச்சு அவனோட டெட் பாடி எழுதிட்டு அந்த இடத்துல வருது. அது வந்து பார்த்துட்டு நீ தானே உன்னை தான் தேடி வந்தோம். அம்மா நீ லேப்ல இருந்து எப்படி தப்பிச்ச, உன்னோட தலையை நான் நசுக்கி போட்டு தானே வந்தேன், கவலைப்படாது இந்த தடவை உன்னோட கழுத்தை வெட்டி தனியாக எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்பீடாக கத்தி எடுத்துகிட்டு பக்கத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு வந்து ரொம்ப மெதுவாக தெரியுது. அப்படியே ஒரு செகண்ட் அவங்கள பார்த்து அவங்களோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த கத்தியை திருப்பி பிடிங்கி தலையிலேயே ஒரு குத்து. அவ்வளோதான், அவங்க அதே இடத்துல காலி. அப்படி இங்கே காமிக்கிறாங்க. தாடி வந்துட்டு ஜோ கிட்ட பாஸ் அந்த பையன் உயிரோட இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஜோவோட கண்ணில் வந்து பயங்கரமாக கோவம் வருது. உடனே பார்த்தீங்கன்னா கத்தி எடுத்துகிட்டு போய் அந்த லேண்ட்லார்ட் இருக்கான்ல உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு குத்த போகும்போது பார்த்தீங்கன்னா இவனுங்க வந்து விட மாட்டேங்கிறானுங்க. இந்த கருப்பு கண்ணாடி கேங்க இருக்கானுங்கல்ல, இவனுங்க பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க கூட பயங்கரமாக சண்டைக்கு வரானுங்க. 2 பேரையுமே வந்து அடித்து பறக்க வரானுங்க. தாடியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரில் தூக்கி எரிஞ்சத்தில் காரோட கண்ணாடி குத்தி தாடினால எந்திரிக்கவே முடியல. ஜோ வந்துட்டு ஒரு கத்தி எடுத்துகிட்டு போய் ஒருத்தனை குத்தலான்னு சொல்லிட்டு குத்திச்சிருக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த கருப்பு கண்ணாடி வந்துட்டு ஒரு கத்தியை வச்சு நம்ம ஜோவை பயங்கரமாக வெட்ட ஆரம்பிக்குது. கண்ட இடத்துலையும் வெட்டி நம்ம ஜோனால பார்த்தீங்கன்னா அப்படியே எந்திரிக்கவே முடியல, அப்படியே உட்காந்துடுறாங்க. ஜோ அவ்வளோதான் அவங்க இறக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே பார்த்துக்கு இருக்கும்போது தாடி உள்ள புகுந்து பயங்கரமாக தூக்கி அடிச்சிடாரு. இதெல்லாம் இங்கே நடந்துக்கு இருக்கும்போது நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் பார்த்தீங்கன்னா கத்தியை வச்சு சண்டை போட்டுச்சுல, அந்த லேடியோட டெட் பாடி எழுதுக்கிட்டு அசால்ட்டாக நடந்து வருது. அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரோட டெட் பாடியை பார்த்துட்டு அப்படியே சேடாயிடுறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரில. அவங்களுக்கு அப்போ வருது பாருங்க ஒரு கோபம். மெதுவாக லேண்ட்லார்ட் பக்கத்தில் வராங்க. வந்துட்டு அவனோட காலை சும்மா அப்படியே மிதிச்சே உடைக்கிறாங்க இருக்கிற கோபத்தில். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவன் வந்துட்டு சும்மா இல்லாமல் இன்னும் சாகலையா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பக்கத்தில் ஓடி வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்தையே டோட்டலாக இவங்களோட கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுறாங்க. சும்மா சவுண்டை வச்சே பார்த்தீங்கன்னா அவனோட கையை அப்படியே பிச்சுட்டு போயிடுது. அவன் வந்துட்டு அப்படியே அலறும்போது இந்த இடத்துல மறுபடியும் ஃபைட்டு ஸ்டார்ட் ஆகுது. கருப்பு கண்ணாடி குரூப்பை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் பயங்கரமாக அடித்து பறக்க விட்றாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட சிஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா அவங்கள விட பல மடங்கு பவர் இருக்க மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. கருப்பு கண்ணாடி இருக்கலாம் அந்த லேடி வந்துட்டு ஒரு கத்தி எடுத்து குத்த வரும்போது பார்த்தீங்கன்னா அதோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணி அதை வச்சு அதோட கழுத்தை வந்து சும்மா அறுத்துக்கப்பாங்க பாருங்க. சும்மா வேற லெவலில் இருக்கும் இந்த இடத்துல. அந்த கை காணாமல் போச்சுல, அவனுக்கு மறுபடியும் கை வந்துடுது. அவன் வந்துட்டு உன்னை விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்க கல் மண் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு ஹீரோயினோட சிஸ்டரை அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா டோட்டலாக இவங்க எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க. அப்படியே அந்த இடத்துல இருக்க எல்லாத்தையுமே வச்சு ஒரு சுழல் மாதிரி உருவாக்கி அவனோட உடம்பே பார்த்தீங்கன்னா காணாமல் போகிற அளவுக்கு பண்ணிடுறாங்க. அந்த கருப்பு கண்ணாடி இதை பார்த்து பயந்து போய் அப்படியே பின்னாடி போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கார் வருது. இந்த காருக்குலேருந்து வர்றது வேறு யாரும் இல்லை, இவ்வளோ நேரம் எங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது வரைக்கும் எதிர்பார்த்துக்கிருந்த நம்ம கதையோட ஹீரோயின் தான். காரை விட்டு பார்த்தீங்கன்னா சும்மா பயங்கர ஸ்டைலாக கீழே இறங்குறாங்க. ஆளே டோட்டலாக மாறி போயிருக்க மாதிரி தான் காமிக்கிறாங்க. அவங்க கீழே இறங்கிட்டு என்ன சிஸ்டர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த கருப்பு கண்ணாடி வந்துட்டு இவங்க உன்னோட சிஸ்டரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம் இவ என்னோட சிஸ்டர் தான், 2 பேரும் கருவறையில் தான் ஒன்றா இருந்தோம், அதுக்கப்புறம் ஒன்றாவே இருக்க முடியல. ஆமாம் உன்னை நான் அவளை காப்பாற்ற சொல்லி தானே அனுப்பிச்சேன், உன்னை யார் கொல்ல சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு கருப்பு கண்ணாடி அட்டாக் பண்ண வருது. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா தலையை தனியாக பிச்சு எறிஞ்சிடறாங்க. ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் ஒன்று ரிவீல் ஆகுது. இந்த கதையோட ஆரம்பத்தில் கருப்பு கண்ணாடி அந்த லேபுக்குள்ளே போனாங்கல்ல, அது வந்து நம்ம ஹீரோயினோட தங்கச்சியை கொல்றதுக்கு இல்லை, காப்பாற்றி வெளியே அனுப்புறதுக்கு. அதுக்காக தான் நம்ம ஹீரோயின் இவங்களை வந்து சாங்காயிலேருந்து அனுப்பி வச்சிருப்பாங்க. ஆனால் உள்ளே போனால் இவனுக்கு காப்பாற்றுறதுக்கு பதிலாக அங்கே ஏற்பட்ட சண்டையில் இவங்களை தலையில் ஷூட் பண்ணிட்டு வந்துடுவானுங்க. ஆக்சுவலாக இறந்துட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு தான் விட்டு வந்திருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் அவங்க அந்த லேப்ல இருந்து எந்திரிச்சு நடந்து வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோயினுக்கு டேரெக்டாக போய் இவங்களை காப்பாற்றுறதுல பயம். ஏன்னா இவங்களுக்கு நல்லாவே தெரியும் இவங்களை விட அவங்களுக்கு அதிக பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேவையில்லாமல் தன்னோட சிஸ்டர் கூட சண்டை போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கருப்பு கண்ணாடி டீமை அனுப்பி வச்சிருப்பாங்க. ஆனால் அவனுங்க இப்படி பண்ணிட்டானுங்க. ஹீரோயின் வந்துட்டு சரி கவலைப்படாத, உன்னை நான் பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவங்க வந்துட்டு ஏன் நான் அங்கேருந்து தப்பிக்க வச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு அவங்க அம்மா கிட்ட இருந்து அந்த எலும்பு மஞ்சள் தேவை. எதுக்காக நான் தன்னை கீர் பண்ணிக்கிறதுக்கு.
ஆனால் இவங்களோட அம்மா எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சிஸ்டரால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இவங்க சிஸ்டரோட மைண்டும் இவங்க அம்மாவோட மைண்டும் ரெண்டும் ஒன்றா கனெக்ட் ஆகிருக்கும். இந்த கதையோட நடுவில் கூட இவங்களோட அம்மா இவங்களோட சிஸ்டரை பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க. இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு இவங்க சிஸ்டரோட ஹெல்ப் தேவை. ஹீரோயின் இதெல்லாம் சொல்லிட்டு உனக்கு அம்மாவை சந்திக்கணும்னு ஆசையா இல்லையா, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா அந்த 2 பேர் இறந்து போய் கிடக்காங்கல்ல, அவங்க பக்கத்துலேயே போய் நின்றுக்கிறாங்க. ஹீரோயின் இதை பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்க 2 பேரையும் உயிரோட கொண்டு வரணும் ஆசையாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வந்துட்டு 2 பேரையும் உயிரோட கொண்டு வர முடியாது. ஆனால் ஒருத்தரை உயிரோட கொண்டு வரதுக்கு ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரக்கை ஒன்று காமிக்கிறாங்க. இதை காமிச்சிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அந்த லேண்ட்லார்ட் இருக்கான்ல, அவன் லைட்டாக மூவ் ஆகிற மாதிரி தெரியுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அவன் ஃபேஸ் பூரா அந்த நரம்பு அப்படியே வெடிச்சு சதுற மாதிரி காமிக்கிறாங்க. ஆல்ரெடி ஜோவோட கையிலையும் ஜேனோட ஃபேஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சிம்டம்ஸ் தெரிஞ்சிருக்கும். இவங்க எல்லாருமே ஆல்ரெடி இறந்துட்டாங்க. இறந்தவங்கள தான் இவங்க ட்ரக்கை கொடுத்து உயிரோட கொண்டு வந்திருக்கானுங்க. இப்போ இந்த ட்ரக்லாடையுமே பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு கண்ணாடிக்கு எங்கே ஆல்ரெடி கொண்டுட்டு தான் அந்த ட்ரக்கை கொடுத்து கூட்டு வந்திருக்கானுங்க. ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு இதுக்கு உங்கள் சாதாரண மனுஷங்களாகவே இறந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவங்களோட சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடறாங்க. ஹீரோயின் அவங்களுக்கு மயக்க மருந்தை கொடுத்து அந்த இடத்துல இருந்து கூட்டு போயிடுறாங்க. இங்கே அப்படியே கட் பண்ணி சீஃபை காமிக்கிறாங்க. சீஃப் வந்துட்டு ஹீரோயின் சிஸ்டர் தான் வந்து வரைஞ்சிக்கிருக்காங்க. பக்கத்தில் இருக்கிற லேடிக்கிட்ட சிஸ்டர்ஸ் 2 பேரும் ஃபைனலாக மீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அவங்க 2 பேருமே கூடி சீக்கிரம் அவங்களோட அம்மாவை கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ தயாராக நம்மளுக்கு வேலை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இடத்துல காமிக்கிறாங்க நிறைய சில்ட்ரன்ஸை இதே மாதிரி கிரியேட் பண்ணி வச்சிருக்கானுங்க. இந்த கதையோட ஆரம்பத்தில் நம்ம ஹீரோயின் அம்மா கிட்ட இருந்து அந்த கருவை உருவாக்கக்கூடிய ஜீனமை வந்து பிரித்து எடுத்தானுங்க இல்லையா, அதுலேருந்து தான் அந்த குழந்தையெல்லாம் உருவாக்கியிருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அடுத்த பாட்டு கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்க போகுது. இங்கே அப்படியே கட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஜோவையும் தாடியும் காமிக்கிறாங்க. தாடி மெதுவாக எந்திரிச்சு போய் ஜோவை தூக்குறாரு. ஜோவை தூக்கிட்டு ஐயோ பாஸ் போயிட்டீங்களா, நீங்கள் இல்லாமல் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுகும்போது டே கத்தாதரா மறுபடியும் எவனாச்சும் எந்திரிச்சிட போகிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோவும் அப்படியே மெதுவாக எந்திரிச்சிட்டாங்க. ஸோ 2 பேருமே இந்த இடத்துல சாகலை. ஜோ வந்துட்டு நம்ம அவங்க 2 பேருமே ஃபாலோ பண்ணி போகணும்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறாங்க. ஃபோனை எடுத்து யாருக்கு கால் பண்ணுறாங்க பாருங்கள், ஜானுக்கு கால் பண்ணி எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு மேலேருந்து வராரு. ஜோ இதை பார்த்துட்டு ஏன்டா டே இவ்வளோ நேரமாக இங்கேருந்து நாங்கள் அடி வாங்குறத பார்த்துக்கிட்டு தான் இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீ தானே உன்னோட வழியில் என்ன குறுக்க வரவேணான்னு சொன்னேன், அதான் வேடிக்கை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஜோ வந்துட்டு உனக்கு தான் தெரியல என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்கவா அவங்கள போய் பிடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அப்போ தான் ஜான் கவலைப்படாத அவங்க எங்கே போகிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதோட இந்த கதை முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் பார்ட் ரிலீஸ் ஆனால் மட்டும்தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது வரைக்கும் உங்கள் கூட சேர்ந்து நானும் வெயிட் பண்ணிக்கிருக்கேன். இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சினிமா ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த பதிவில் பார்க்கலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.